வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம மந்த்ரா டிவியில நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்க இல்லந்தோறும் வந்து சேருகிறது. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் வாயிலாக ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி 2025-27 வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை சுமார் 5 மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள். 4:30 மணிலிருந்து ஒரு 5:15 தோராயமான ஒரு டைமா இருந்தாலும் அந்த 5 மணி 5:10 அந்த டயத்துல அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க. அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கும் விரிவா பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி கோச்சாரத்துல வர்ற ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவா ராகு இப்ப மீனத்துல போயிட்டு இருக்காரு, கேது கன்னியில போயிட்டு இருக்காரு. இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல. ராகுவும் கேதும் மட்டும் ஆன்டி கிளாக்ல போவாங்க. ஆன்டி கிளாக்னா லெஃப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க. அப்ப ஆன்டி கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே 18. கன்னி ராசியில் இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் 1.5 வருடம் 18 மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க, என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு 70-80% நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போகும். மீதி 20-30% உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த தசா புத்திகளின் அடிப்படையில தான் உங்களுக்கு அந்த பலன்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும். ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் மேக்சிமம் 70-80% பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த ராகு கேது பயிற்சி பத்தி பேசிட்டோம். உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள், இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்டுகளுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்துல கூப்பிடுறீங்க. நீங்க நிறைய பேர் கூப்பிடுறீங்க, ஆனா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான். இதை வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது. அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்பளு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வாட்ஸ்அப் ரிப்ளை லேட் ஆகுது, இல்ல கூப்பிட்டு பேசினா அட்டன் பண்ணல, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. காரணம் என்னன்னா, எல்லாரோட போனையும் எடுக்க முடியாத சூழல். என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னன்னா, ரொம்ப எமர்ஜென்சி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன். இது நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல. பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன். இது நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை. ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட். கடவுள் புண்ணியத்தில் அதுல எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுவீங்க இல்லையா, அதை என்னால செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, நிறைய கால்ஸ், நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க. ரொம்ப கஷ்டமா சிரமமாகவும் இருக்கு. அதான் நான் சொன்னேன், நீங்க 1000 பேர் கூப்பிடுறீங்க, ஆனா ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகணும், வேற வழி இல்லை. இந்த நான் ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியாது, கூப்பிட்டு சொல்லவும் முடியாது.
அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்ட கண்டிப்பா லாங் டைம் ஆகும், லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில எங்காவது சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பாத்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். சரிங்களா? அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒன்னு சனி பயிற்சி, அது 2.5 வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும், ஒரு ராசி கட்டத்துல 2.5 வருஷம் கழிச்சு தான் நகரும். ராகு கேது 1.5 ஆண்டு காலம், 18 மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தான் நகரும். குரு பயிற்சி ஒரு வருடம் 12 மாதம் இருக்கும். அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. இந்த சனி பயிற்சி நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா, அவமானம் வந்துருமா, கடன் வந்துருமா, நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில. குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா, குழந்தை கிடைச்சிருமா, அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா, வீடு வாங்குவனா, சொத்துக்கள் அமையுமா, அல்லது தொழில் செய்ய முடியுமா, இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க. ஆனா இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும். இருக்கிறத இல்லாததாக செய்யும், இல்லாததை கொடுத்துட்டு போயிடும். சார் எனக்கு குழந்தையே இல்லை சார், இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகு கேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அது எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம். அப்ப ராகு கேது அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது. அந்த பயிற்சி நம்ம 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம். சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 8 பரிகாரம் 10 பரிகாரம் வரலாம். அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன். இதுல ஏதாவது முக்கியமான 1-2 நான் கொடுப்பேன். நீங்க அதை வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். 12 ராசிகளை பற்றிய விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சியை விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு இதுவரை 12ஆம் இடத்திலே இருந்த ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறார். 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடமான மனம், புத்தி, அதிர்ஷ்டம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு நகர்றாரு. அந்த 5ல் இருக்கிற கேது 11ல் இருக்கிற ராகு என்ன செய்ய போகுது மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த மேசராசியில் இருக்கிற ராகு எங்க பார்ப்பார் அப்படின்னா உங்க ராசியை பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப என்ன நடக்கும்? முதல்ல உங்க ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு சார், நான் போகலான்னு நினைக்கிறேன், பெண்டிங் ஆகிட்டே இருக்கு, போகலான்னு நினைக்கிறேன் சார். எங்க குலதெய்வ கோயில் ரொம்ப நாளா போகல சார், இப்ப போகணும்னு நினைக்கிறேன். எங்க குலதெய்வ கோயில இப்போ கும்பாபிஷேகமும் பராமரிப்பு பணியும் நடந்து நிர்வாகிகள் எல்லாம் மாற்றி சரி பண்றாங்க சார் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வரும். நிறைய உங்களுக்கு பிரம்மாண்டமான சிந்தனைகள் தோணும். சிம்பிளான எண்ணங்கள்ல இருந்து பெரிய லெவல்ல போகலாம் அப்படிங்கிறது தோணும். எப்பவுமே 11ல் ராகு இருந்தா உங்களுக்கு பெரிய பலம், உங்களுக்கு பெரிய சப்போர்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால நிறைய பெனிஃபிட் அடைய போறீங்க. சார் 7.5 சனி வேற வருது சார், என்ன இப்படி சொல்றீங்க? 7.5 ஒரு பக்கம் இருக்கட்டும், குரு பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ராகு 11ல் வர்றதுனால எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு அந்த 11ஆம் இட ராகு உங்களுக்கு பக்க பலமா இருப்பார். ஏன்னா அவர் இருக்கிற இடம் 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்ப கண்டிப்பா 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற இடமாக கருதப்படுகிறது. அந்த ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன சார் பண்ணுவார்? நிறைய ஆன்மீக பயணங்களை போக வைப்பார். சார் கோயிலுக்கே போகல சார், இனிமேல் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். கோயில் கோயிலா தேடி போறது, கும்பாபிஷேகத்துக்கு போறது, உங்க தலைமையிலேயே கும்பாபிஷேகம் நடக்கிறது, பிரார்த்தனைகள் வெல்றது, இதெல்லாம் வரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் வெற்றி, அரசியலில் ஆதாயம், அரசியலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. படிக்கிற குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் படிக்கலாம். கொஞ்சம் கம்மியா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க இப்ப அதிகமா படிப்பாங்க. கொஞ்சம் கெடுதலா போயிட்டு இருந்த குழந்தைங்க சரியாயி நல்வழிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இப்படி எல்லாம் ஒரு நல்லதும் சேர்ந்துதான் இந்த ராகு கேது பயிற்சி மேசராசிக்கு நடக்க இருக்கிறது. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஹெல்த் இஷ்யூஸோ
கருத்து வேறுபாடுகளோ வராம கண்டிப்பா இந்த நேரங்கள்ல நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு குழந்தையே இல்லை சார், இனிமேல் குழந்தை கிடைக்குமானா கட்டாயம் குழந்தையை கொடுக்கும். ப்ரமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, முன்னேற்றம் இல்லை சார், இப்ப முன்னேற்றம் கிடைக்கும். சார் நான் சம்பள உயர்வு நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன், எனக்கு இப்ப ஏதாவது சிக்கல் வருமானா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு. அதான் சொல்றேன், தோசை ராகு வந்து ஒரு தோசை மாதிரி திருப்பி புரட்டி போட்டுக்கும். புரட்டி போட்டுக்கும். நல்லா இருந்தா கெடுக்கும், கெட்டு போயிருந்தவங்களுக்கு நல்லது கொடுத்துரும். சார் எனக்கு வந்து நான் தர்மகர்த்தாவை ஆகணும், கோயிலுக்கு முழு பொறுப்பு வைக்கணும், இப்போ என் தலைமையில கும்பாபிஷேகம் பண்ணணும் சார், இப்ப வரைக்கும் எனக்கு சிக்கலா இருக்கு சார் அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சு அதையும் செய்வார். உங்க டாக்குமெண்ட், பூர்வீகம், பத்திரம் தொடர்பான விஷயம், உங்க மனைவி பேர்ல இருக்கிற சொத்துக்களை சரி பண்றது, இது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில சரியாகும். பார்ட்னர்ஷிப்ல இருந்த குளறுபடி, போராட்டங்கள், கசப்புகள் எல்லாம் நீங்குமா சார்னா இப்ப நீங்கும். சார் நல்லா தான் எங்க பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு சார், ஏதாவது கஷ்டம் வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வெளிநாடு போறேன் சார், வேலைக்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன், வெளியூர் போலான்னு இருக்கேன், இவ்வளவு காலம் நிறைய போராடிட்டேன், எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல, இப்ப நான் போனோம்னா எனக்கு நல்லா இருக்குமா சார்னா சூப்பரா இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ப ராகுகேது பயிற்சி மேச ராசி என்பவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது, ஒரு வெற்றியை கொடுக்கிறது. பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியில எல்லாருமே துர்க்கை வழிபாடு எடுத்துக்க, காளி பத்ரகாளி வழிபாடு எடுத்துக்க, இவங்களுக்கு ஸ்பெஷலா வனதுர்க்கை, வனபத்ரகாளி இந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கலாம். பிள்ளையார் பட்டி போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வெற்றி பலம் கிடைக்கும். சார் நான் என்ன கிழமையில போகணும் அப்படின்னா, நீங்க பிறந்த கிழமையில போகலாம், அல்லது உங்க ராசி மேசம்ங்கிறனால செவ்வாய்க்கிழமையில போகலாம். இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்க பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. மேசராசி என்பவர்கள் ஹெல்த் ஏதாவது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது கசப்புகள், சங்கடங்கள், சலிப்புகள் வராம இருக்கணும், பார்த்துக்கணும். இரண்டாவது குழந்தையை நான் பெற்றுக்கலாமான்னு இருக்கேன் சார், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நடக்கும். உங்க உறவுகளோட நான் ரொம்ப காலமா பேசாம இருந்துக்கிறேன், நான் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க, இனியாவது நாங்க எல்லாம் ஒண்ணு சேருவோமா சார்னா இந்த ராகுகேது பயிற்சி ஒன்று சேர்த்து வைக்கும். பாருங்க, ஒரு பிளஸ்ஸையும் சொல்லுது, ஒரு மைனஸையும் சொல்லுது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த ராகுகேது உங்களை அழைச்சிட்டு போகும். ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு ராகுகேது நிச்சயமாக உதவியா இருக்கும். 11ஆம் இட ராகுங்கிறது உபஜயஸ்தான ராகு. 5ஆம் இட ராகுங்கிறது உங்களுடைய புத்தி சார்பா வேலை செய்யறதுக்கா. 5ஆம் இட கேது, சாரி 5ஆம் இடத்தோட கேது உங்களுக்கு புத்தி சார்பா வேலை செய்யற பீரியட். ஏன் பயன்படுத்துங்களேன், மிஸ் பண்ணாதீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்காக நிச்சயமாக காட் ஒர்க் பண்ணுவார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சே தீரும், கிடைக்காம போகாது. அந்த உழைப்பை பாசிட்டிவா மாத்துற சக்தி, பலமா மாத்துற சக்தி யாருக்கு சார் இருக்குன்னா இப்ப நடக்கிற ராகு பயிற்சியில உண்டு, கேது பயிற்சியில உண்டு. நீங்க சிந்திச்சு கரெக்டான முடிவெடுத்து அடுத்த நல்வழிப்படுத்தக்கூடிய வழிகளில் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மேசராசி என்பர்கள் குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நல்ல வேலையில் அமையணும், வேலை கிடைக்கும். குழந்தைக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கிறோம் சார், நடக்காமே இருக்கு, இப்ப நடக்குமானா நடக்கும். கொஞ்சம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு சார், அதெல்லாம் உடம்பு சரியாயிருமானா ஆகும். பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, பிளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இது ரெண்டும் கலந்தே தான் நடக்கும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா லேட் ஆகுங்கிறத மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து பெருமை கிடையாது, சூழல் அப்படி இருக்கு, உண்மை இதுதாங்க. அர்ஜென்ட், நான் பார்த்தே ஆகணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா உங்களுக்கு தெரிந்த இடத்தில், தெரிந்த நபர்களிடம், அறிந்த ஜோதிடரிடத்தில் சென்று இந்த ராகுகேது பயிற்சி தாராளமா நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப காலம் எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க 1000 பேர் 2000 பேர் கூப்பிடலாம், ஆனா பாக்குறது ஒரு ஆள் தான், நான் ஒரு ஆள் தான் பார்த்தாகணும். அப்ப வேலைப்பளு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நீங்க நினைச்சு பார்த்துக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். இந்த ராகுவும் கேதுவும் மேசராசி அன்பர்களுக்கு உகந்த உத்தியோகத்தை, நிறைந்த புகழை, நிறைந்த செல்வத்தை, நிறைந்த செல்வாக்கை நிச்சயமாக கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ராகு கேது. இந்த பயிற்சி உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடும், மன நிம்மதி கிடைக்கும். வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா போய் வாங்க. உங்க தாயாருடைய தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை மிக மிக முக்கியமா கவனிச்சுக்குங்க. நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிற ஆலயங்களை வழிபாடு பண்ணுங்க.
உங்க வாழ்க்கை வளமாகும். ரிஷபராசி அன்பர்கள், தெளிந்த அறிவும் பாசத்திற்கும் அடிமையான, செல்வ வளத்திற்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர்களான ரிஷபராசி சொந்த நேயர்களே, ரிஷபராசியின் சொந்தங்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்க ராசிக்கு இதுவரை ராகு 11 இருந்தார். கண்டிப்பா அது நல்ல ராகு தான். 5ஆம் இடத்துல கேது இருந்தார். எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அடிச்சு காலி பண்ணி சரியா இருப்பீங்க, சூப்பரா வந்திருப்பீங்க. இப்பவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு அப்படியே வராரு. அது 10ஆம் இடம் உங்க ராசிக்கு. கன்னியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. இது 4ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி. அப்ப ராகு 10ல் கேது 4ல். அப்ப இது என்ன சார் செய்யும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பதவியில் ஒரு மாற்றம், பதவியே இல்லாதவர்களுக்கு பதவியில் உயர்வு, தொழிலே அமையாதவர்களுக்கு தொழிலில் வெற்றி, வருமானம் இல்லாத நபர்களுக்கு வருமானத்தில் கூடுதல் பலன், வரவேண்டிய பணம் வரவில்லை என்பவர்களுக்கு இனி அது வாங்கி கொடுப்பதற்கான காலம், நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வந்து மன நிம்மதியோடு அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய நேரம். அதனால பயப்பட தேவையில்லை. ரிஷபராசி அன்பர்கள், உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள், பாசத்திற்கு அடிமையானவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். 10ஆம் இடத்தில் ராகு வரார். இதை விட ஜாக்பாட்டு உங்களோட குரு பயிற்சி, உங்க சனி பயிற்சி ரொம்ப கிளாஸா இருக்கு, டாப்பா இருக்கு. சரி, 4ல் இருக்கிற கேது என்ன சார் செய்யும்? உங்க தாயாருக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தா இனி ஹெல்த் ரெடி ஆகும். ஹெல்த் நல்லாத்தான் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு. வீடு, இடம், நிலம், வாகனம், சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனையில் வில்லங்கம் இருந்தா சரியாகும். எனக்கு வில்லங்கம் எதுவும் இல்லை சார்னா இனி வாங்குற புது சொத்துல கவனிச்சு வாங்கலினா வில்லங்கம் வரும். வாகனம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு சார்னா ரிப்பேர் ஆகும், பழுதாகும். வாகனம் பிரச்சனையாவே இருக்கு சார்னா சரியாகும். ஏன்னா ராகு கேது தோசை திருப்பி போடும். ஒரு விஷயத்தை பிரச்சனையிலிருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னா கெடுக்கும். இதுதான் உங்களோட வேலை. ராகு கேது நிழல் கிரகங்கள். ஏன்னா அவங்க ஆன்டி கிளாக்ல சுத்திட்டு வராங்கன்னு நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் நம்ம இங்க சொல்லலாம். அதே போல இந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா நேரம் எங்க பார்ப்பாரு? விரயஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்புறம் எங்க பார்ப்பாரு? 10ஆம் இடத்துல இருந்தா ராகு 10ஆம் இடத்துல இருந்தா நேரம் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. பேராசைப்பட்டு பிரம்மாண்டமா போய் மாட்டிக்கிட்டு தொழில்ல கெடுத்துக்க வேண்டாம். கடன்கள் இருந்தா உங்களுக்கு இப்ப கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய காலம். கடன் இருந்தா உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய காலம். வருமானம் பெருகக்கூடிய காலம். புதிய சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புதிய வாகனம் வாங்கலான்னு நினைப்பீங்க. வீடு, இடம், நிலம் இதெல்லாம் பராமரிப்பு பண்ணி சரி பண்ணுவீங்க. அதே போல உங்களுக்கு வீடு பெயிண்ட் பண்றேன், புதுப்பிக்கிறேன், வாகனத்தை புதுசா வாங்குறேன், வித்துட்டு வேற வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்ப கிடைக்கும். அதே போல உங்க தந்தையாருக்கு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, பல்லு இந்த பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. உங்க தாயாருக்கு ஹெல்த் சரியா இருந்துச்சுன்னா கவனிச்சு பார்த்துக்கணும். அது கெடுக்கும், ஏதாவது ஒரு ரூபத்துல டிஸ்டர்ப் பண்ணும். அம்மா வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீருமானா இப்ப தீரும். நம்ம பேசுற பலன்கள் 70லிருந்து 80% நிச்சயமாக பொது பலன்களாக பொருந்தி போகும். இப்ப ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது பொது பலன்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்குங்கிறது இருந்தா கூட தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதுவே 70% பொருந்தி வந்துடும் பொதுவா சொல்றது. ஆனா தசாபுத்திகள்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்க கரெக்டான முடிவு எடுக்கணும். இப்ப புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பலமா இருக்கா, சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அரசியலில் இருப்பவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். 12ஆம் இடத்தை ராகு பார்க்கிறாரு. 4ஆம் இடத்தை, ஒரு இடத்தை வித்து ஒரு இடம் வாங்கலாமான்னு தோணும் மைண்டு. ஒரு இடத்தை வித்து ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தேகம், உடம்பு இழைக்கிறது அல்லது உடம்பு போடுறது. உடம்பு முழு உடல் பரிசோதனை பண்ணி பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லாம் எடுத்து இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து ஹார்ட் எல்லாம் செக் பண்ணி லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் செக் பண்ணி என்னோட உடம்பை நான் ஆரோக்கியமா மாத்திக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இப்ப தோணும். ராகு கேது பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணும்.
கிரகம் தான் எல்லாமே. மனிதனை ஆள்பவை கிரகங்களே. எனக்கு இதுக்கு நம்பிக்கையில இல்லை சார் அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது இல்லைங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு வேற ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம். அதனால தப்பு இல்லைங்க. ஜோதிடத்தை நேசிப்பவர்கள் சுவாசிப்பவர்களுக்காகத்தான் நம்ம பதிவு. ஏன்னா அது நம்ம நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த ஜோதிடத்தில் இப்ப நடக்கிற ராகு கேது அரசியலில் கூட பல மாற்றங்களை, பல விஷயங்களை திருப்பு முனையாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு, கும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு, கேது சிம்மத்துல உட்கார்ந்து இருக்காரு. சிம்மமே அரசியல் அரசாங்க வீடு தான், கும்பமும் ஒரு வகையில் அரசியல் அரசாங்க வீடு தான். ஏன்னா ராஜராஜ சோழன் அரசர் அங்கதான் ஆண்டு இருக்காரு, கும்பராசி சதய நட்சத்திரம் தானே. அப்போ அதே அரசியல் அரசாங்க வீட நம்ம கண் எடுத்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு தான் விதி. ஒரு சொத்தை வித்து ஒரு கடன் அடைச்சிடலாமா சார் அப்படின்னா உங்களுக்கு அது இப்ப தோணும் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இரண்டாவது தொழில், இரண்டாவது சொத்துக்களை நான் வாங்கலாமா சார் அப்படின்னா அது இப்ப நடக்கும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று நான் படிக்கலாமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போலாமா அப்படின்னா அந்த விஷயமும் இப்ப நடைபெறும். அதுக்கான வேலைகளையும் கிரகங்கள் இப்ப செய்யும் அப்படின்னா மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ அந்த ராகு தொழில்ல இப்ப கொஞ்சம் லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. சார் நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பண்ணுவார். பாருங்க, அப்படி மாத்தி உள்டாவா அப்படி மாத்தி மாத்தி பண்றது ராகுவோட வேலை. அது அவரோட குணம், அதுதான், அது மாறாது. 2ல ராகு இருந்தா பேச்சு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பேசுவாங்க. இருக்கிறது இல்லைன்னு சாதிப்பாங்க, இல்லாத இருக்குதுன்னு நம்ப வச்சிருவாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம் நம்ம. அந்த அவங்களை அப்படித்தான் இயற்கையாகவே இந்த ராகு கேது பேச வைக்குது. அப்ப ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு கேது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி, ஒரு வெற்றியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும்? வரவுகள் கைகூடும், சொத்துக்கள் சேரும், வருமானம் உயரும், பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். குழந்தை செல்வங்களுக்கு சுவாச கோளாறு, சளி தொந்தரவு, அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது பார்த்து வீட்டுல ரொம்ப பெரியவங்க இருந்தாங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த பெரியவங்களை ஹெல்த்துக்கு ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கீழே மேல விழுகாம பார்த்துக்கணும். ரொம்ப அக்கறையா கவனமா போய் வரணும். ரிஷபராசி என்பவர்கள் வாகனங்கள்ல கண்டிப்பா ஜாக்கிரதையா போய் வரணும். வாகனத்துல போய் ஃபைன் கட்டுறது, ரெக்கார்டு இல்லாம போய் ஃபைன் கட்டுறது, தேவையில்லாத ஃபைன் கட்டி மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி செஞ்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மீண்டும் என்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பமா இதை எடுத்துக்கிறேன். எங்கிட்ட ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக போடுற பதிவும் அல்ல. இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அவேர்னஸ், யாராருக்கு எப்படி எப்படி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நிச்சயமா நம்ம பண்றோம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வெளியில தெரிந்த உறவுகளிடம், நண்பர்களிடம், குடும்ப ஜோதிடர்களிடம் கண்டிப்பா பார்த்து உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுங்க. ஒரு அவசரத்துக்காக என்கிட்ட பார்க்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். இல்லை சார் நான் உங்கள்கிட்ட பார்க்கணும்னா ரொம்ப காலம் கண்டிப்பா கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லிக்கிறேன். மிதுனம் ராசிக்காக நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலம் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்பவுமே 3ஆம் இடத்துல கேது வர்றதுங்கிறது உபஜயஸ்தானம், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இது ரெண்டுமே ரொம்ப பிரமாதமான ஒரு இடம். மிதுனம் மிரட்சி, மிரண்டு, வெற்றி, வளர்ச்சி, அப்படி ஒரு தூக்கு பட்டைய கலப்பம். ஒன்றும் பயப்படவே பயப்படாதீங்க. சார் ஜென்ம குரு வருது சார் மிதுனத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது சார், இதெல்லாம் பிரச்சனையா? ஜென்ம குரு ஒரு அலைச்சலை கொடுக்கும், அது வேற டாபிக். ஆனா அதுலயும் இந்த கேதுவும் ராகுவும் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க? முதல்ல உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். நீங்க தொட்டது பூரா துளங்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிட்டிவிட்டி அடுத்த மூமெண்ட் சூப்பரா இருக்கும். இடமாற்றம் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், வெற்றி சூப்பரா இருக்கும், புகழ் நல்லா இருக்கும், கீர்த்தி கிடைக்கும், பெருமை கிடைக்கும், உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இது எல்லாமே உண்டு. 9ல் இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வெளிநாடு பயணிக்க வைப்பார், அல்லது தூர தேசங்களுக்கு பயணிக்க வைப்பார், அல்லது வேற மொழி பேசுற இடங்களுக்கு பயணிக்க வைப்பார். ராகுவோட வேலை இது. 9ல் இருக்கிற ராகு உங்க தந்தையாருக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்தா இப்ப குணப்படுத்தி விட்டுருவாரு. நல்லாதான் இருக்காரு சார்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து இருக்கணும். அந்த ராகு உங்களை
கொஞ்சம் டென்ஷன் படுத்தியும் பார்ப்பார். அலைச்சல் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம ஒரு பிஸியா இருக்கிறோம், ஒரு நல்ல லெவலுக்கு போகணும்னா அலைச்சல் இருக்குதானுங்க செய்யும். அப்ப அலைஞ்சாதான் வெற்றி, அலைஞ்சாதான் காசு அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த ராகு நேரம் எங்க பார்ப்பாரு? லாபஸ்தானத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப பார்ட்னர்னால, மனைவினால லாபம், மன அமைதி கிடைக்கும். பார்ட்னருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா, பிரச்சனை இருந்தா சரியாகும். 2வது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருந்தா அது ரெடியாகும். 2வது குழந்தை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கும். 2வது குழந்தை வெளிநாடு போவாருன்னா போவார். நீங்களோ உங்க குழந்தைகளோ வெளிநாட்டு பயணமோ, ஒரு புனித யாத்திரையோ, ஒரு டூர், வெளிநாட்டு டூர் போறதுன்னா போக வைக்கும். சொத்துக்கள்ல ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கலாமா, அந்த விரயத்தை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா அது நடக்கும். ஒரு சொத்தில் இருக்கிற வில்லங்கம், வழக்கு, நெருக்கடிகள், போராட்டம் எல்லாம் எங்களுக்கு சரியாயிருமா, வழக்குகள் தீர்வுக்கு வருமா, கடனை அடைச்சு நான் ரெடி ஆயிருவேனா ஆவீங்க. சரியாகிறதுக்கு காலம். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு 70% கண்டிப்பா பொருந்தி வரும். இது சுயஜாதகத்தை பொறுத்து ஒரு 20-25% கண்டிப்பா மாறும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்கலாம், வேற கிரகங்கள் மேல அந்த ராகு கேது பயணிக்கலாம். அப்ப என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உங்களை பாருங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கும், வயிறு ரோகம் வரும், காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரலாம், கால் வலி வரலாம், பால்பட்டேஷன் சொல்லக்கூடிய இருதய படபடப்பு வரலாம். பெண்களா இருந்தா சரி நம்ம போய் ஒரு தைராய்டு செக் பண்ணலாமா, நம்ம மருத்துவரை போய் அணுகலாமா, மருத்துவ ஆலோசனை வாங்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் இது சரியாகும். குலதெய்வ கோயிலுக்கே நாங்க போக முடியல சார் அப்படின்னா உங்களை இப்ப கரெக்டா போக வச்சிருவோம். உங்க குழந்தைகளை நான் இடமாத்தலாம்னு நினைக்கிறேன் சார் உங்க மைண்ட்ல நீங்க இருந்ததுன்னா அது சரியாயிடும். நல்ல இடமா கிடைச்சு ஒரு மாற்றம் வரும். பூர்வீகத்தை சரி பண்ணி மாத்தி போய் அந்த சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாம நான் பண்ணிக்கலாமா சார்னா அது நல்ல காலம். இப்ப பண்ணலாம். உங்களுக்கு பெயரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுல ஏதாவது ஃபால்ட்டா இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய காலமா காணப்படுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. சார் நான் என்ன சார் வழிபாடு பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஆஞ்சநேயருக்கு நீங்க வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வரலாம், ரொம்ப விசேஷமா வேலை செய்யும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடலாம். அதே போல பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும், ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளையார்பட்டி போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் நீங்க வழிபாடா எடுத்துக்கக்கூடிய முறைகளா நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்குங்க, உங்களுக்கு நல்ல வேலை செய்யுங்க. அதே போல அரசியல், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, முன்னேற்றம் இதையும் கொடுக்கும். சார் நான் நிறைய காலம் வெளிநாடு போகணும்னு வெயிட் பண்ணி ரொம்ப வீணா போயிடுச்சு சார் காலமே, இப்ப எனக்கு அதெல்லாம் சரியாயிருமா சார்னா 100% சரியாகும். ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிப்பீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்குங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல உங்களுக்கு இடமாற்றம் பண்ணலாமா, வேலை மாற்றம் பண்ணிக்கலாமா, மனைவி பேர்ல ஏதாவது தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செய்யலாமா, பார்ட்னர் நாங்க 4 பேர் ஃபேமிலிட்டு இருக்கிறோம், அது பர்சன்டேஜ் எல்லாம் இப்ப மாத்தலான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் இப்ப உங்களுக்கு கொடுக்கும். ஒரு இடம், நிலம், வீடு ஒன்ன வித்து ஒண்ணு வாங்குறது, வாடகை வருமானம் பண்றது, மனைவி பேர்ல இருக்கிற இடத்த வித்து ஒரு புது இடம் வாங்குறது, ஜாயிண்ட் பத்திரம், கூட்டு பத்திரமா இருந்தா அதை சரி பண்றது, இந்த வேலைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் நான் பார்க்கிறேன், நல்ல காலமாகத்தான் அதை பார்க்கிறோம். அதே போல அரசு வேலைகளுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்ப இந்த காலம் எனக்கு சாதகமா இருக்குன்னா 100% சாதகமா இருக்கும். அரசு பணிக்கெல்லாம் நீங்க போகலாம். அந்த வேலைகளுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் சூப்பரா கிடைக்கும். அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மிதுனத்துக்கு ஒரு யோகம், ஒரு பலம் இருக்கு, பயன்படுத்தி ஜெயிச்சுக்குங்க. இதுல என்னோட ரிக்வஸ்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, நீங்க நிறைய பேர் கூப்பிடுறீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கங்க. என்னால கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்கும் பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் பார்க்க முடியாத சூழல், ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த இடத்தில் குடும்ப ஜோதிடரிடம், நண்பர்களோ யாராவது ஜோதிடர்களா இருந்தா தெரிந்த இடத்துல போய் நீங்க கண்டிப்பா பார்த்து உங்க பலன்களை கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க. அதனால எல்லாம் எந்த தப்பு இல்லை. அப்படி அதையும் தாண்டி இல்லை சார் நான் உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா காலதாமதமாகும், லேட் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் உடனே பார்க்கணும் சார், எனக்கு உடனே ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணி புக் பண்ணி வச்சு வெயிட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு அவசரத்துலதான் புக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும், அந்த விஷயங்களை எல்லாம் நானும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்க ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம்.
முக்கியம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி கடகம் ராசி. கடகம் காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி. எப்பவுமே அழகா இருக்கணும், தாய்ப்பாசத்தோட இருக்கணும், நிதானமா இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆன்மீகத்தோட இருக்கணும், புகழோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ராசியில கடகம் முதல் ராசியே வந்துடும். ஏன்னா கடகம் 4வது இடம், அங்கதான் குரு உச்சமாகிறாரு, செவ்வாய் நீசமாகிற வீடு. அப்போ அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும்? ஏற்கனவே அஷ்டம சனி போட்டு துவச்சு எடுத்துருச்சு சார் எங்களை, ஏதாவது நல்லதான்ட்ட சொல்லுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சனி எவ்வளவு தூரம் உங்களை போட்டு புரட்டி எடுக்கணுமோ எடுத்துருச்சு. அஷ்டம சனி கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, கண்டம், பிணி, பீடை, நஷ்டம், சேதாரம், அவமானம், விபத்து, வழக்கு, சிறை தண்டனை, இந்த மாதிரி ஒரு 15 ஐட்டங்களை கொடுத்துருச்சு, தொந்தரவு கொடுத்துருச்சு. சார் காலையில எந்திரிச்சா அந்த நாளை கடத்துறது பயமா இருக்குது, நகர்த்துறது பயமா இருக்குதுன்னு சொல்லுது. கவனமா இருக்கணும், பேராசையால பெருநஷ்டம் ஆகும், நிதானமா இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும்னு போட்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஏன்னா இது அவேர்னஸ் தான். உங்களுக்கு ஒரு நல்லதா நினைக்கணும், நல்லதா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப என்ன சொல்லுதுன்னா கடகத்துக்கு, இவ்வளவு காலம் 9ஆம் இடத்துல இருந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வராது. சனி மாறுறது ஒரு வகையில யோகம், அஷ்டம சனி விலகிருச்சு. ஆனா குரு 12ஆம் இடத்துக்கு விரைய குருவா வந்துட்டு 8ஆம் இடத்துல ராகு வந்துடுறாரு. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பிளஸ்னா, அந்த ராகுவை குரு பாப்பார். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பாக்குறதுனால அது ஒரு விபரீத ராஜயோகமா வேலை செய்யும். இது பிளஸ். நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா, உங்க சக்திக்கு மீறி எதையாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான பீரியடா இருக்கும். உங்க சக்திக்கு மீறி ஏதாவது ஒண்ணு செய்வீங்க, அப்படியா இப்படியான்னு எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்குவீங்க. அது இல்லாம பேராசைப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த தப்பும் வராது, டிஸ்டர்ப் இல்லாம நீங்க கொண்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல அது உங்களை தொல்லை பண்ண போகுது, டிஸ்டர்ப் பண்ண போகுதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. லைஃபே தலைகீழா பண்ணிட்டு போயிடும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, தெரியாம நம்ம பண்ணிட்டோமே, அஷ்டம சனியில கூட நல்லா இருந்தோம், இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடும். முதல்ல தொழிலை கை வைக்கும், கடன்களை உருவாக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் ராகு கொடுப்பாரு. விபத்து வராம பார்த்துக்கணும், தலை சார்ந்த வியாதிகள் வராம பார்த்துக்கணும். உங்க தந்தையாருடைய உடல்நிலையில ஜாக்கிரதையா இருக்கணும், உங்க அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல உங்க பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதுல இப்ப வழக்கு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். சார் வழக்கு வில்லங்க ஆல்ரெடி இருக்கு சார்னா தீர்த்து கொடுக்கும். உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு பிரச்சனையா இருக்கு, டிஸ்டர்பா இருக்குன்னா சரியாகும். இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப வண்டியில போறது, வாகனங்கள்ல போறது பார்த்து போய் பார்த்து வரணும். தேவையில்லாத அவமானம் எட்டி பார்க்கும். 8ஆம் இடம்ங்கிறது அவமானம் தான், மெயின் கண்டென்ட் அவமானம். அங்க ராகு வர்றாரு. அந்த ராகு 8ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்கும். கால பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமா நீங்க வழிபாடு பண்ணணும். குறிப்பா வைரவன் பெட்டி பைரவர், 8ஆம் இடத்துல ராகு வர்றது, வைரவன் பெட்டி பைரவர், நீங்க போய் வழிபாடு பிரார்த்தனைகளை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வழிபாடு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அந்த முக்கியமான வழிபாடை தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு சேனல்ல பேசும்போது ஒரு வழிபாடுகளை நம்ம கொடுப்போம். இந்த வழிபாடும் உங்களுக்கு வேலை செய்யும், நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும். வைரவன் பெட்டி எங்க இருக்குன்னு பிள்ளையார் பெட்டி பக்கம், அப்படியே பிள்ளையார பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். பிள்ளையார் பெட்டியில அவரையும் பார்த்துட்டு வைரவன் பெட்டி பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 19 நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யும், சூப்பரா இருக்கும். குறிப்பா அபிஷேகம் பண்ண முடிஞ்சா அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, இது ரொம்ப டாப்பா வேலை செய்யும். அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லா வேலை செய்யும். பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் 100% கிடைக்கும், ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு மந்தமாகலாம், மன அமைதி கெடலாம், குழப்பமாகலாம், நெருக்கடிகள் வரலாம், கவனம் தேவை. சார் பாசிட்டிவா அப்படி என்னதான் இருக்கு சார்? ஷேர் மார்க்கெட்டு, குவாரி தொழில், பெட்ரோல் பங்கு, கொரியர் சர்வீஸு, ஜோதிடம், ஆன்மீகம், இதெல்லாம் பிளஸ், எந்த தப்பு வராது. இந்த ராகு பாருங்க, அதாவது மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா. நிறைய இந்த ஸ்கேன் புதுசா இந்த ஸ்கேன் எடுத்தா இனி இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமாமா, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புது மிஷின்கள்லாம் இப்ப கண்டுபிடிப்பாங்க ராகு கும்பத்துக்கு வந்ததுனால. இந்த கிணறு, குவாரி, எரிமலை, பூமிக்கடியில ஆழ்துளை, அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ உங்க குழந்தைகள்லாம்
கவனமா வச்சுக்கோங்க. ஏதாவது போர்வெல் இருக்கு, தோண்டி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அதை நடத்திக்கணும் கரெக்டா. இல்லைன்னா குழந்தை போய் போர்வெல்ல விழுந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சோக செய்தி கூட வரலாம். கவனமா இருக்கணும். ஏன்னா கும்பம்ங்கிறது உங்களுக்கு ஆழ்துளை கிணறு தான். கீழே ரொம்ப லாங்கா போற ஒரு இருட்டு பகுதி தான் கும்பம். அங்க வந்து இப்போ ராகு உள்ள வர்றாரு. அப்ப கடலுக்கடியில, பூமிக்கடியில, ஆழ்துளை கிணறு, அதே போல பாறைகள், குவாரிகள் விபத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. நான் பொதுவா சொல்றேன் இதை. கடக ராசிக்குன்னு இல்லாம பொதுவா இந்த உலகத்துல நம்ம ஊர்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா மாற்று. குறிப்பா 8ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு வர்றதுனால நீங்க கொஞ்சம் யூரினரி கழிவுகள் வெளியேற பகுதியில் டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி ஒரு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். தப்பு வராது. நீங்கள் பேசுகிற பேச்சுனால வில்லங்கம் வரலாம், நெருக்கடி வரலாம். போல்டாக பேசுகிறேன், ஃபோர்ஸாக பேசுகிறேன், நான் இப்படித்தான் பேசுவேன்னு பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அது கொடுத்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கணும். அதே போல் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நேரா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பணத்தை கொண்டு எங்காவது லாக் பண்ணிட்டு என் பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுல பேராசைப்பட்டு எப்படி 1 லட்சம் போட்டா 2 லட்சம் தரேன், 5 லட்சம் போட்டா 20 லட்சம் தரேன் அப்படின்னு அதுவும் பேராசை தான். ஷேர் மார்க்கெட்ல போய் சக்திக்கு மீறி போட்டுட்டு மாட்டிக்கிறது பேராசை தான். இல்ல இங்கிருந்து வெளியில எங்க லாட்ரி விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் லாட்ரி வாங்கி நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் பேராசை தான். இந்த மாதிரி எல்லாம் உங்களை கூப்பிடும், உங்களை கிரகம் அழைக்கும். நீங்க அதுல நிதானமா போய் கவனமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவ். இல்லைன்னா எதையாவது ஒரு ரூபத்துல இந்த பீரியடும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம போகவே போகாது. கவனமா இருக்கணும். இப்ப நீங்க பேராசையை தவிர்த்து நிதானமா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி வரலாம், நெருக்கடிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதுல கவனமா இருக்கணும். அதுல குறிப்பா வயிறு ரோகம், வயிறு சார்ந்த உபத்திரவம், இப்ப எண்டாஸ்கோப் எடுக்கிறது ஜாதகருக்கும் வரலாம், தந்தையாருக்கும் வரலாம். நெருக்கடி இப்போ ஸ்கேன் பண்றேன், ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறேன், எண்டாஸ்கோப் பண்றேன், கொரோனாஸ்கோப் பண்றேன்ட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதுல அது இருக்கா இது இருக்கான்னு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 4 டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கி ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு. கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க நல்ல பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் எடுத்துக்க தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஜென்ரலாவே காளி துர்கை வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவா அந்த வழிபாடு உங்களுக்கு உதவியா இருக்கும். எல்லாமே 12 ராசிக்காரர்களுமே வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்துல செவ்வாயோ வெள்ளியோ அல்லது ஞாயிறோ 3 நாள்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு ராகு காலத்துல சிவனையும் பார்வதியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அங்க இருக்கிற ராகு பகவானுக்கு ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 18 நெய் விளக்கு போட்டு கருப்புளுந்து கண்டிப்பா தானம் பண்ணணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கருப்புளுந்து 4 kg வரைக்கும் நீங்க தானம் பண்ணலாம். உடைக்காத கருப்புளுந்தா இருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். சிம்ம ராசி காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி. கம்பீரமாக மனசுல பட்டதை பேசி ரொம்ப அந்யுன்யமா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிற ஒரு ராசி. 12 ராசிகள்ல சிம்மம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். இவங்க இயற்கையாகவே பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆன்மீகத்துக்கு உட்பட்டவர்கள் தான். மதியாத தலைவாசல் மிதியாதே என்ற கோட்பாட்டில் வாழ்கின்ற 12 ராசிகளில் சிம்மம் முதன்மையான ராசி. நான் இப்படித்தாயா இருப்பேன், நான் யாருக்கு கெடுதல் பண்றேன், நான் எவனுக்கு துரோகம் பண்ணலையே, நியாயமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், அவனா கோச்சிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இஷ்டம் இருந்தா வரட்டும் இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும், இப்படி நான் இப்படித்தான் என்று வாழக்கூடிய ராசிகளில் சிம்மம் முதன்மையான ராசி. அப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. உங்க ராசி மேல கேது வர்றாரு, நேர் 7ஆம் இடத்துல ராகு வர்றார். உங்க ராசி மேல கேது வர்றார், நேர் 7ஆம் இடத்துல ராகு வர்றார். நீங்க இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டீங்கன்னா உங்க லைஃப் தலைகீழ மாத்திட்டு போயிடும். கவனமா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி வரப்போகுது. இப்ப 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துல கேது, சாரி ராசியில கேது. அப்ப சந்திரன் மேல கேது போனா எப்படி இருக்கும்? மன விரக்தி இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், மன அமைதி கெடும். இதுல எங்க தப்பிக்கிறீங்க? உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கரெக்டா உங்களை காப்பாத்துற வேலையை அந்த 11 இருக்கிற குரு செஞ்சிருவாரு. அந்த 1 இயர் 11ஆம் இடத்து குரு டாப் சூப்பரா இருக்கும்.
ஆனால் உங்க ராசிப்படி வருகின்ற 8ஆம் இடத்துல இருக்கின்ற அஷ்டமச்சனியும் ஒரு வேலையை செய்யுங்கிறத மறந்துடாதீங்க. அதோட ஜென்மத்தில் கேது. ஜென்மம்னா என்ன? உங்க ராசி மேல கேது பயணம், 7ஆம் இடத்துல ராகு பயணம். இது நல்ல பயணமா அப்படின்னா 100க்கு 100 நல்ல பயணம் இல்லை, பாசிட்டிவான பயணம் இல்லை. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கிறத அமைதியா ஓட்டணும். பிரச்சனை வராம கொண்டு போயிட்டீங்கன்னா சேஃப். கல்யாணமானவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் பிரச்சனை வராம பார்த்துக்கணும். உங்க 2வது குழந்தைகளோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல உங்க குழந்தைங்க இந்த பீரியட்ல பதவிக்கு வர்றது, முன்னேறது, நல்ல வேலை கிடைக்கிறது, வருமான உயர்வு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பாருங்க, கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்காங்க குழந்தைங்க, சூப்பரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம பேசுற இந்த பலன் 70லிருந்து 80% நல்லாவே பொருந்தி போகும். மீதி 20லிருந்து ஒரு 30% முன்பின் உங்களுக்கு இந்த பலன்கள் வேரியேஷன் ஆகலாம். காரணம், உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி நடக்கும். அந்த கோச்சார ராகு கேது எந்த கிரகத்தின் மேல பயணிக்குதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் தான் கூட சேர்ந்து வேலை செய்யும். அப்போ அதன்படி நீங்க பார்த்து அதுக்கான விஷயங்களை சரியா கொண்டு போயிட்டீங்கன்னா சேஃப், நல்லது அப்படிங்கிறத இந்த பயிற்சியில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல உங்களுடைய ராசியில் கேது செல்வதால் நிறைய மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றங்கள் ஏற்படும், முடிவெடுப்பதிலே சிக்கல்கள் வரும், மன அமைதி கெடும். என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராது, அலைச்சலா இருக்கும், நிம்மதி கெடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குரு இதையெல்லாம் உங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்பாரு. அவமானம் வராம பாத்துக்குங்க, பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடாம பாத்துக்குங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த அவசரத்தால் உங்களுடைய நல்ல நிலைமை தலைகீழாக மாறிவிடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா இது இப்ப சரியாயிடும். சார் நாங்க ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறோம்னா இப்ப சண்டை வர்றதுக்கான காலம். குறிப்பா அவமானம் சார், அவமானம் வராம நீங்க பாத்துக்கணும். ஏன்னா 8ல சனி, 7ல ராகு. சனி குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ பேசுற பேச்சுனால கூட உங்களுக்கு வில்லங்க வரும், அவமானம் வரும், நிம்மதி கெடும், நெருக்கடியாகும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு 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 யோசிச்சுதான் நீங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது நிறைய சிரமங்களையும் இடைஞ்சல்களையும் கொடுக்காம போகவே போகாது. ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலம். ஆனா 11ல இருக்காரு பாருங்க குரு, பட்டை கிளப்பு. அந்த குரு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குருவினால நீங்க எல்லா விஷயத்தையும் கடந்து சாதிச்சு வர்றதுக்கும் அது ஆசீர்வாதம் பண்ணுது. இங்கதான் உங்களுக்கு கடவுள் கூட இருக்காருன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருள், குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது இயற்கையாவே இருக்கும். அவங்க இயற்கையாகவே அதை நேசிப்பாங்க. மதுரை போறன்னு ஆசைப்படுறது, திருச்சி ஸ்ரீரங்கத்தை கும்பிடுறது, மதுரை மீனாட்சியை கும்பிடுறது, விநாயகர் வழிபாடு ரெகுலர் எடுத்துக்கிறது, குலதெய்வத்தின் மேல் அதீத பற்றோடு இருப்பது, இதெல்லாம் சிம்மத்தினுடைய வேலை. அப்ப நேர் 7ஆம் இடத்துல ராகு வராது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கும். 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை கொடுக்கும். வெளிநாடு போகணும், பொது சேவையில நான் ஈடுபடணும்னா கொடுக்கும். அரசியலில் இருப்பவர்கள், இந்த சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது மிக மிக நிதானமாக, மிக மிக கவனமா இருக்கணும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். கண்டிப்பா கவனமா இல்லாத பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நிறைய போக வச்சிடும். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கான பரிகாரங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா சரபேஸ்வரர், பிரித்யங்கரா, வாராகி, அதே போல உங்களுக்கு நரசிம்மர், இந்த 4 உக்கிர தெய்வங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்களை வணங்குனீங்கனாலே உங்க பிரச்சனை படிப்படியா குறையிறத கண்கூட பார்க்கலாம். நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை கம்பல்சரி கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கும் ஈரோடு பக்கத்துல, அங்க போய் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபாடு பண்ணி நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 18 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு அது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துரும். உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்டர்ப் இருக்குன்னா அது இப்ப சரியாகிற காலம். சார் நான் ஆண் வாரிசுக்காக ட்ரை பண்றேன் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கடவுள் சித்தத்துல கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்க ஜாதகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணிக்கிறது சேஃப். இந்த யூரினரி பிரச்சனை வரலாம், சுகர் அதிகமாகலாம், தலை சுற்றல் வரலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம், மன அமைதி கெடலாம். இதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும்.
ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் வழிபாடு கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது சூப்பரா நகர்த்திடும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். உங்க லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தறக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளுங்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அப்ப உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிற வழியை பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் வராது, நெருக்கடி கொடுக்காது. அடுத்தடுத்து அப்படியே நிம்மதியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இப்ப கவனமா இருக்கும். மனசு சரியில்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? பேலன்ஸ் போயிடும், சரியான முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுக்கலைன்னா தோல்வியை நோக்கி பயணிக்கணும். தோல்வி வந்ததுன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகும். இங்கதான் சூட்சமா ஒழிஞ்சிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நான் கொடுக்குற வழிபாடு, நான் சொன்ன வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கவனத்தோட நிச்சயமா நீங்க இருக்கணும். காலச்சக்கரத்திற்கு 6வது ராசி. புதன் உச்சமாகி சுக்கிரன் நீசமாகி புதன் மூலத்திரிகோணம் உச்சம் ஆட்சி பெறுகின்ற அற்புத ராசி. நல்ல அறிவாளிகள், திங்க் பண்ணுவாங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன். வேலை, உழைப்பு, உணவு இதுல தீவிரமா இருப்பாங்க. கன்னிராசி என்பது மூணுமே சரிசமமா இருக்கணும்னு நினைப்பாங்க. உண்மை, உழைப்பு, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கும் பேர் போனவர்கள். ஏதாவது ஒரு காலத்துல பொருளாதாரத்தை இழந்தவர்கள் இழந்தவர்கள் கன்னியில் பிறந்தவர்கள் உண்டு. பொருளாதாரத்தை தொலைச்சுதான் சார் மேல வந்தேன்னு சொல்லதால். ஏன்னா சுக்கிரங்க நீசம், காலச்சக்கரத்துக்கு 2 குடைவன் போய் அங்க நீசமாகி இவங்களை கடங்காரனாக்கி போராட்டத்துக்கு தள்ளிதான் அப்புறம் மேல கொண்டு வரும். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு சிரமப்பட்டது போதும், நீங்கள் சிகரம் தொடும் நேரம். இதுதான் உண்மை. சார் இவ்வளவு காலம் 6ல சனி இருந்தது, இப்ப 7ஆம் இடத்துக்கு சனி வந்து எங்களை வச்சு செய்ய போது தொந்தரவா இருக்கு சார், கண்டக சனிங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா? கிடையவே கிடையாது சார். நான் ஏற்கனவே சொன்னதுதான். 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் உபஜயஸ்தானம். இங்க வந்து கோச்சாரத்துல ராகு வந்தாலும் கேது வந்தாலும் யோகமே. கேதுவை விட ராகு வந்தா நல்ல யோகம். உங்களுக்கு அந்த யோகம் இப்பொழுது வருகிறது. 6ஆம் இடத்தில் ராகு, 10ல் குரு வர்றாரு, 7ல் சனி. 10ல் குரு பதவி பறிபோகுமா சார்? ஏன் பதவி பறிபோகட்டுமே, நல்ல வேலை கிடைக்கும், உயர உயர போவீங்க, நல்ல போஸ்டிங் வரும், சம்பள உயர்வு உண்டு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு அற்புதமான வேலையை செய்யும். இவ்வளவு இருக்கே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்னும் கவலைப்படாம நீங்க நிதானமா ரிலாக்ஸா இருக்கலாம். அவ்வளவு நன்மைகளும் அங்க அடங்கி இருக்கு. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு நாங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த காலம் கரெக்டா திட்டமிடுங்க, கடுமையா உழைங்க, சூப்பரா ஜெயிக்க வச்சிரும், நல்லா ஜெயிக்க வச்சிரும். இவ்வளவு நாள் உங்க ஜென்ம கேதுவா இருந்துச்சு, யோசிக்கவே விடலையே, குழப்பம், உறவுகள்ல பகை, கணவன் மனைவி பிரச்சனை, உங்க குழந்தைகளுக்கு கூட உடம்பு சரியில்லாம போயிருச்சு, குறிப்பா 2வது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, உங்க மாமியார், மருமகன், மருமகள் இப்படி எல்லாத்துக்கூடையும் சண்டை, மிங்கிள் ஆக முடியாம போராடினீங்களே, இதெல்லாம் இப்ப மாறப்போகுது. உங்க வேலையில உங்களுக்கு உத்தியோகத்துல உயர்வு கிடைக்க போகுது, நீங்க நினைச்ச இடத்துக்கு மாறுதல் கிடைக்க போகுது, உங்க நினைச்ச மாதிரி மாற்றம் கிடைக்க போகுது, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? கன்னிராசி அன்பர்கள் இயற்கையாகவே எமோஷனல் ஆயிருவீங்க. புத்தி ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லுது சார்பீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப உங்க உடம்ப குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஹெல்த் எக்ஸசைஸ் தீவிரமா நான் எடுக்க போறேன் சார் அப்படிம்பீங்க. இதெல்லாம் இப்ப நடக்கும், இதெல்லாம் பிரமாதமா நடக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் ட்ரை பண்றேன், ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குமான்னு உங்க மனசுக்கு சொல்லும், மனசுக்கு தோணும், கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிறப்பா இருப்பீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? 10ல் குரு பதவி பறிபோகும், பதவி மாறும். 10ல் குரு வரும்போது பரமனே இறந்துண்டானாம். சிவனுக்கு அந்த நிலைமைனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும், மாறும், எல்லாம் செய்யும். ஆனா 6ல் இருக்கிறதாக உங்களா ஒரு அற்புதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கும், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்பு, அந்த டிகிரி முடிக்கிற மாதிரியான, டிகிரி படிக்கிற மாதிரியான ஸ்டூடெண்டா இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம். இப்போ படிச்சு முடிச்சது உடனே கேம்பஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் வெளிநாடு வெளியூர் போலாமா, என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் போகலாம்னு இருக்கிறேன்னா போக வைக்கும். வெளிநாட்டுல இருக்க சார் ப்ரமோஷன் கிடைக்குமானா கிடைக்கும்.
ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். மாற்றமே இல்லை, 100% கிடைக்கும். உங்க வருமானம் உயரும், உங்க உணவு பழக்க வழக்கம் மாறும். ஒரு வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சொத்தை உருவாக்குறதுக்கான காலம் வாய்ப்பு சூப்பரா இருக்கு. வேலை பார்த்துட்டு ரெண்டாவதா ஒரு தொழில், செகண்டரியா நான் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு உண்டு, வளர்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு, நல்ல நிலை உண்டு, உயர்வு உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும். டோன்ட் வரி, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு உங்க தாய் தந்தையரா இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அந்த ஹெல்த் எல்லாம் இப்ப ரெடி ஆகி நல்ல நிலைமைக்கு வருவாங்க. குறிப்பா உங்க தாயார் ஹெல்த் பிரச்சனையில் இருந்தா மீண்டுருவாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும். சார் எங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும், ஒரு திலகோமம் பண்ணணும், நாங்க ஏதோ ஒரு ஒரு தோஷமா இருக்கு, சாபமா இருக்குன்னு நாங்க ஜோசியம் பார்த்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா இப்ப எல்லாம் குழுவா போவீங்க. ராமேஸ்வரம், திருப்புலானி, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு வருவீங்க. ராமேஸ்வரத்துல போய் திதி தர்ப்பணம் கொடுத்து, இங்க போய் தனுஷ்கோடியில போய் திதி தர்ப்பணம் கொடுத்து நிவர்த்தி பண்ணிட்டு வருவீங்க. திருவள்ளம் கேரளாவுக்கு போறணும்னு தோணும், அங்கேயும் கூட போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஆறில் வந்து உங்களுக்கு ராகு, 6ஆம் இடத்தில் ராகு. இவ்வளவு காலம் 6ல சனி இருந்தார், அதுவும் உங்களை சமாளிக்க வச்சுட்டு தான் இருந்தார் 2.5 வருஷம். இப்ப ராகு உள்ள வர்றாரு, அதுவும் உங்களுக்கு பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மைனஸ் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்டு பெரிய அளவுல பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிராம பாத்துக்குங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா சேஃப், தப்பு வராது, ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சார், கவலைப்படாதீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை சார், நாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிடைக்குமானா அது கிடைக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க. சார் என் குழந்தைக்கு பேச்சு சரியா வரல, இப்ப கரெக்டா பேசிடுமா சார், நான் பேசிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார், இப்ப ஞானம் பிறக்குமானா ஞானம் கண்டிப்பாக பிறக்கும். சார் நான் சரியாவே தூங்கவே இல்லை சார், தூக்கம் இன்னைக்கு நல்லா வருமா சார், தூக்கம் நல்லா வரும். என்னால சரியா சாப்பிட முடியல சார், நான் நல்லபடியா சாப்பிடணும், எனக்கு அந்த மாதிரி உணவு கரெக்டா ஜீரணிச்சு எனக்கு வயிறு உபத்திரம்லாம் இல்லாம நான் நல்லபடியா சாப்பிடுவேனா சார்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க. இவ்வளவுமே பிளஸ் இருக்கு உங்களுக்கு, மைனஸ் மட்டுமே நீங்க எடுத்துக்க வேண்டாம். அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருப்பான். துலாம் நல்ல உழைப்புக்கு பேர் போன ராசி. ஏன்னா சனி உச்சமாகிற வீடு. மனசு சஞ்சலமாயி, மனசோர்வாயி, மனப்பிரச்சனையாயி, மனசுல கவலைப்படுற ராசி துலாம். சூரியன் நீசமாகிறது, தேவையில்லாத கற்பனை, நமக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயம், வாழ்க்கையை நினைச்சு இப்படி மின்கலா கலந்து வாழக்கூடிய ஒரு ராசியாருன்னா துலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன சொல்றது? துன்பங்கள் தூள் தூளாகும். ஒரே வரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிச காலம். எப்படி 8ஆம் இடத்துல இருந்த குரு உங்களை ஏளனமா பார்த்துச்சு, ஊரே உங்களை ஏளனமா பார்த்துச்சு. நீங்க எவ்வளவு பெரிய உதவி, எவ்வளவு பெரிய பதவி இப்படியெல்லாம் இருந்தா கூட அடப்போப்பா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை ஏளனமா பார்த்தாங்க இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. 5ல சனி இருந்த குழப்பத்தை மட்டுமே கொடுத்தான். குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தது, உங்களுக்கு மனசோர்வு கொடுத்தது, உடல் சோர்வு கொடுத்தது. 6ஆம் இடத்துக்கு போறார் சனி. 9ஆம் இடத்துக்கு குரு வர்றார். ஓடியவருக்கு 9ல் குரு. அப்படின்னா என்ன, உங்க வளர்ச்சிக்காக ஓடிக்கிட்டே இருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்கன்னு அர்த்தம். துலாம் ராசி அன்பர்கள். ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, 12ஆம் இடத்தில் இருந்த கேது 11ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடத்தில் இருந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்தில் ராகு கேது எது வந்தாலும் சரி மிஞ்சும் பலனிச்சு. நல்லதுனாலும் தான் கெட்டதுனாலும் தான். சார் என்ன கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா? நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்? குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. இவ்வளவு நாள் நீங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் வந்து கை கொடுக்க போறாங்க, உங்க வளர்ச்சியை எட்டி நின்று பார்க்க போறாங்க. ஐயோ இவங்க கூட நான் தப்பா பழகிட்டமே, மீன்ஸ் தப்பானா என்ன, தப்பா நினைச்சு பழகிட்டமே, எவ்வளவு நல்லவங்க, எப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவங்க, இவ்வளவு பெயருக்கு இவ்வளவு புகழுக்கு போயிட்டாங்களே
அப்படி என்று உங்களை வாழ்த்துகிற காலமாக துலாமுக்கு அமையும். இது நிச்சயம் அல்ல, சத்தியம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உறவுகள் பூராமே ஒதுக்கி வெறுத்து பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் பிரச்சனை, ஒன்றும் உடம்பு குண்டாயிரணும், இல்லை உடம்பு ஒல்லியாயிரும். ஹெல்த் அவ்வளவு போராட்டம், ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. தூக்கமே இல்லையே, தூங்க முடியல, தூங்குறதுக்கான நேரம் இல்லை, அவ்வளவு ஸ்ட்ரெஸ். பாருங்க, கோச்சாரத்துல வர ஒரு கிரகம் உங்களை எப்படி போட்டு ஆட்பறிக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நீங்கள் இனி வருகின்ற ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க, உங்க குழந்தைகள் மேல ஒரு அக்கறை ஏற்படும், உங்க குழந்தைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்க குழந்தைகள் படிக்கலைன்னா நல்லா படிப்பாங்க, பேர் புகழோடு இருப்பாங்க, ஒரு கௌரவத்தோட வாழ்வாங்க, ஒரு வெற்றியோட போவாங்க, ஒரு வெற்றியோட அடுத்த கட்டத்துக்கு நகர போறாங்க. 11ஆம் இடத்துல கேது, நீங்க எதை தொட்டீங்களோ லாபமா அமையும், நீங்க என்ன செய்றீங்களோ சந்தோஷமா அமையும், நீங்க எதை போய் பார்த்தீங்களோ அது வெற்றியான சூழலை அமைச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை இந்த கிரக நிலைகள் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களது தயார்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னா அது மிகையே இல்லை. அப்ப ஒரு அற்புதமான காலமா தான் இதை நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 12 ராசிகளில இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு. நிறைய அள்ளி கொடுக்க கிரகம் தயாரா இருக்கு. உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை கிடைக்கும். குழந்தைங்க சரியில்லையா, சரியாயிருவாங்க. அம்மா அப்பா புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்குவாங்க. கணவர் உங்க கூட ஃபைட்டு, சண்டை, சச்சரவு, போராட்டமா இருந்தாரா, அந்யுன்யமா மாறுவாங்க. உங்க மனைவி சண்டை, சச்சரவு, போராட்டமா இருந்தாங்களா, அந்யுன்யமா மாறுவாங்க. ஹெல்த் படுத்திக்கிட்டு இருந்ததா, அந்த ஹெல்த்ல இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சு ரெடியாகி ஒரு கட்டத்துக்கு நல்ல இடத்துக்கு நகருவீங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார், நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம், ஏதாவது மைண்ட்ல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். இதெல்லாம் சனிக்கிழமைகள்ல நீங்க பண்ணலாம், ரொம்ப சூப்பரா கேட்கும். போய் பரிகாரமா வழிபாடா எடுத்துக்கங்க, விளக்கு போடுங்க, 11 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருங்க கோயில்களுக்கு, ஒரு மாற்றம் கிடைக்கும், சூப்பரா வேலை நடக்கும். குறிப்பா சுப்பிரமணியர் வழிபாடு, சுப்பிரமணியர் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல முருகர் வழிபாடு எடுத்துக்க சொல்லி சொல்லுது. சுப்பிரமணியர்னு அம்சம் எங்க இருக்கோ அங்க வழிபாடு எடுத்துக்க சொல்லி சொல்லுது. சில இடத்துல கோயில் திறந்திருப்பாங்க, திறந்திருக்காமல் இருக்கலாம். நிறைய இடங்கள்ல அந்த ராகுகால பூஜை திறந்து நடக்குது. ஏன் 3 to 4.5 வாராகி வழிபாடு, பிரித்திங்கிற வழிபாடு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு யோகம், தோஷத்தை நீக்குகின்ற வல்லமையை கொடுக்கின்ற காலமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும் சார், நிச்சயமா போவீங்க. ப்ரமோஷன் கிடைக்கணும் சார், கண்டிப்பா கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கணும் சார், நிச்சயமா கிடைக்கும். சம்பள உயர்வு இருக்கணும் சார், கண்டிப்பா உண்டு. இத்தனையும் பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா என்ன சார் இருக்கும், நெகட்டிவ் ஏதாவது வந்துருமா, மேக்சிமம் நெகட்டிவ் கம்மி தான். ஏன்னா கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், போராட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல ஒருத்தர் ஜெயிக்கிறாரா, முன்னேறாரா, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாராங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அது உங்களுக்கு இப்ப இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எந்த கவலையும் படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க, மன அமைதியோட இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு பொற்காலமாக இந்த ராகுகேது பயிற்சி அமையுது. இது கண்டிப்பா ஒரு 70% பொருந்தி வரும். மீதி ஒரு 20-25% உங்களுக்கு உங்க சுய ஜாதகம், உங்க தசா புத்தி அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா பார்த்தால் மட்டும்தான் அது என்னங்கிறத சொல்ல முடியும். இன்னொன்னு, நிறைய ஜாதகம் சார், நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார், உங்களுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வேணும் சார், இப்படி கேட்கறவங்க இருக்காங்க. உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐ எம் வெரி சாரி. என்ன காரணம்னா, என்னால எல்லாருக்கும் பார்க்க முடியலைங்க. நீங்க ஒரு 1000 பேர் கூப்பிடுறீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான், நீங்க என்னையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் என்னால பார்க்க முடியல, காலம் தாழ்த்தி தான் பார்க்க, ரொம்ப காலம் ஆகுது, ரொம்ப மாதங்களே ஆகுது, சில நேரங்கள்ல என்னால பார்க்க முடியாத சூழல். ப்ளீஸ் எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு அவசரம், அர்ஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தெரிந்த உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் நீங்க பார்த்து பலனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பாவம் வெயிட் பண்றாங்க, சார் எனக்கு இப்ப வேணும், அர்ஜென்ட். எல்லாருமே எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க, வெளியூர்ல இருந்து, வெளிநாடு, வெளிமாநிலத்துல இருந்து பார்க்குறவங்க எல்லாமே ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் புக் பண்ணி வச்சிருக்காங்கிறத நீங்களும் மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப ஹம்பலா தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதனால இல்லை சார் நான் உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகுங்க, காலதாமதமாகி தான் கொடுக்க முடிகிற அந்த சூழ்நிலை இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு ராகு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும். உங்களுடைய சொத்து, சுகம், வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு, இடம், நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு, இடம், நிலம் அமையறதுக்கான வாய்ப்புகளை ராகு கொடுப்பார். ஏற்கனவே நான் சொத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா வில்லங்கம் வராங்க, பார்த்துக்குங்க, கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதிலிருந்து ரிலீஸ் கிடைக்கும். இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், ராகு கேதுங்கிறது திருப்பி போடுறது. நல்லா இருந்தால் கெடுக்கும், கெட்டு போயிருந்தால் நல்லா பண்ணி விட்டுரும். அதான் ராகு கேதுவோட வேலை. அதே போல் உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சரியாகக்கூடிய காலம், கரெக்டான காலமாக இருக்கும். ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் மன உளைச்சல் இவ்வளவு காலம் இருந்திருப்பீங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை, தாமதம், எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, நண்பர்களை இழக்கிறது, நண்பர்கள் சேர்றது, நண்பர்களோட பிரிவினை வர்றது, இப்படி பல தொந்தரவுகளை உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி 100% கொடுத்துருக்கும். இப்போ அந்த ராகுகேது பயிற்சி கொடுத்துருந்தா கூட குரு உங்களை ராசியவே பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சிங்க, நல்லபடியாக கொண்டு போனீங்க. கேட்ட இடத்துல கொஞ்சம் காசு பணமெல்லாம் கிடைச்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்றதுக்கு அது உதவியாக இருந்திருக்கு. இந்த ராகுகேது பயிற்சியில் இனி மாணவர்களுக்கு யாராவது உயர்கல்வி படிக்கணுங்கிறவங்க வெளிநாடு நான் போகிறேன் சார், காத்துக்கிட்டு இருக்கேன் சார்னா அது கிடைக்கும். யாராவது தாய்மார்கள் தாய்மை அடையாமல் சார் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னா இப்போ ராகுகேது பயிற்சியில் விருச்சிக ராசியாக இருந்தால் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே வயிறு பிரச்சனையாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டப்படுறேன், சர்ஜரிக்கு நடக்குமானா இப்போ சர்ஜரி பண்ணாலும் சரியாயிடும், தப்பெல்லாம் இல்லை. உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேன். தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை. தொழிலில் கடுமையான நெருக்கடி, போராட்டமாக இருந்திருந்தீங்கன்னா இனி தொழில் சரியாகும், அடுத்த கட்டத்துக்கு போகும். படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பலமான ஒரு ராகுகேது பயிற்சி தான். மாற்றமே இல்லை, நல்லா இருப்பீங்க. ஏன்னா மன உளைச்சல் இல்லைனாலே நல்லா படிச்சிருவீங்க. மன உளைச்சல் இல்லைனாலே நம்ம எல்லா காரியத்தையும் சூப்பராக சாதிச்சிடலாம். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு உயரத்தை நோக்கி நீங்கள் போகலாம். பொதுவாக மன உளைச்சல் இருந்து விடுதலை அடையக்கூடிய அற்புதமான காலமாக இது இருக்கு. அது உங்கள் குரு பயிற்சியில் ஒரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்துக்கு கண்டிப்பாக கொடுமை இருக்காது, நல்லா இருக்கும். சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வீங்க. ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ராகு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா 6ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. வாடகை வருமானம் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார்னா நீங்க பண்ணலாம். உங்க தாயாருக்கு ஒரு வைத்தியத்தை மாத்தி பார்க்கணும், வைத்தியம் பண்ணலாமான்னு பண்ணலாம். தொழிலில் கடன் வாங்கி முதலீடு போட்டு பண்ணலாமா சார்னா அதுக்கான காலம். இல்லை ஏற்கனவே தொழிலில் இப்போ கடுமையான நெருக்கடி இருக்கு சார் அப்படின்னா ஒரு இடத்த விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் ரிலாக்ஸ் ஆக போறேன் சார்னா அது ஓகே. ஒரு வக்கீலை போய் சந்திக்கிறேன், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலான் இருக்கேன், இவ்வளவு நாள் எங்களை துன்பப்படுத்துறாங்க, இது கேஸ் போனா தான் எங்களுக்கு தீர்வு வரும்னா கோர்ட்டு கேஸுன்னு போறதுக்கான காலம் அது. வழக்குகள் பதிய வச்சு யாராவது மேல நீங்க வழக்கு போட்டு கோர்ட்டு கேஸுன்னு போறக்கூடிய காலம். இவ்வளவும் இந்த ராகுகேது பயிற்சி இப்போ உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால தொழிலில் ஒரு சேஞ்ச் வரும். நல்லா ஓடிட்டு இருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இது மாற்றி கொடுக்கும். இதோட சேர்ந்து உங்கள் ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்தப்போ ஒரு ஜாதக நோட் இருக்கும், அதில் சில கிரகங்கள் இருக்கும், 9 கிரகங்கள். அதில் எந்த கிரகத்தின் மேலே ராகு இப்போ பயணிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ ராகு உங்களுக்கு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு, கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ராகு கேது பயிற்சி இந்த 2 இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க, கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தின் மேலே வரும்போது இன்னும் சில மாற்றங்கள், சில தாக்கங்களை எல்லாம் கொடுப்பாரு ராகுகேது. ராகுகேது ஒரு அற்புதமான சக்திங்க. என்னோட ஜோதிட அனுபவத்தில் கோச்சாரத்தில் வர்ற ராகு மாதிரி ஒரு உயரத்தை கொடுக்கறது, நன்மை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி தண்டனை கொடுக்கறது அவர் தான் கொடுப்பாரு. போராட்டத்தை கொடுக்கறதுல அவர் அப்படியே தெளிந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யாம போக மாட்டார். அப்போ உங்க ஜனன ஜாதகப்படி நீங்க என்ன லக்னத்துல ஜனனமாயிருக்கீங்க, என்ன ராசியில பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பார்த்துட்டு விரிவான பலன்களை நீங்கள் அடையலாம். அரசியல் இருக்கீங்க சார், எனக்கு பதவியே இல்லை சார்னா இப்ப பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் ஜாக்கிரதை, ஹெல்த்தை படுத்தும். ஒரு நாளாவது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வில்லங்கங்கள் ஏற்படாமல், நெருக்கடிகள் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போய் வர்றது யாராவது ஒருத்தராவது கொண்டு வந்து மேலே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விஷயத்தை செய்யும். இது லக்னத்துக்கு பொருந்துமா சார், விருச்சிக லக்னத்துக்குன்னா கண்டிப்பாக அவங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. பொருத்தி பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகும்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்குங்க சார், இனியாவது ஏதாவது குழந்தை கிடைக்குமானா இப்போ ஒரு வாய்ப்பு உண்டு, குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கங்கள் நிறைய போயிட்டு இருந்தது கடந்த 1.5 வருஷமா, இனி எனக்கு வில்லங்கங்கள் இருந்து விடுதலை கிடைக்குமானா இப்போ விடுதலை கிடைக்கும். ஒரு விற்காத இடம் இருக்கு சார், இனியாவது நாங்கள் விற்று கடன் அடைச்சு ரிலாக்ஸ் ஆயிடுவோமானா அதுக்கான வாய்ப்பு உண்டு. எது நடக்கலையோ நடத்தி கொடுப்பாரு, எது சுமூகமா நடக்குதோ அதை கெடுப்பார். ராகுவோட குணம் இதுதான். ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அவங்கெல்லாம் இப்படி இருந்துதான் அவங்களுடைய வேலைகளை செஞ்சு ஒரு கர்மாவை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற சூட்சம், உச்சபட்ச சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரிங்களா? அப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துல பார்க்குறாரு. தொழிலில் கடன் ஆகாமல் நிதானமான கடனில் போகணும். ஏதாவது சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டீங்கன்னா இந்த பீரியட் உங்களால் மீண்டு வெளியே வரவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அவமானம் வந்துடும், தேவையில்லாத மன உளைச்சல் வந்துடும். ஏற்கனவே மன உளைச்சல் இருந்தீங்க 1.5 வருஷம், இப்போ அதெல்லாம் விடுபட்டு வரப்போறீங்க. ஏன்னா 5ல் இருக்கிற ராகு கிளம்பிடுறாரு, 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது ஆழ் மனசையும் சொல்லும். அப்போ ஆழ் மனசு பாதிக்க குழப்பமா இருக்கும். அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அது நடந்துருமா, இது நடந்து, இப்படி குழப்பங்களையும் அவர் கொடுப்பார். இதுல இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார் பெட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் உள்ளூர்லேயே இருக்கிற கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்க. சனிக்கிழமை கால பைரவருக்கு தரிசனம், பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 6 குளம் இருக்கிற மாதிரியான கோயில்களில் போய் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கங்க. 6 குளம், அந்த கோயிலுக்கான ஒரு குளம் இருக்கணும், ஃபேமஸாக இருக்கலாம். 6 இருக்கலாம் பக்கத்தில். இப்போ கொடுமுடியில எல்லாம் 6 இருக்கு, பவானி சங்கமேஸ்வரர் 6 இருக்கு. அங்கெல்லாம் போய் சிவன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து மேக்சிமம் விடுதலை கிடைக்கும். இந்த திருமணத்தில் தடை இருக்குங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. மேனுஃபேக்சரர், அதாவது தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் இப்போ தயாரிப்பு தொழில் பிக்கப் ஆகும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை அது 100% கொடுக்கும். எனவே விருச்சிகத்துக்கு மேக்சிமம் இந்த ராகுகேது ஒரு 60லிருந்து 70% நன்மைகளை செய்ய அவர் காத்து கொண்டு தான் இருக்கிறார். இதை தொடர்ந்து கண்டினியூவாக இறை பிரார்த்தனையோடு மனசு ஒன்றி நிதானமாக போங்க. இப்போ உங்களுக்கு யோகா, தவம், தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் பயிற்சி எடுங்க. எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங் போகாதவங்க, நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் சார் போகல உடல் ஆரோக்கியத்துக்காகனா நீங்கள் இப்போ போகலாம். உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கலாம். இவ்வளவெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் புகழையும் கொடுக்கட்டும். நான் எல்லாம் உள்ள வாராகி வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகுகேது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இழந்ததை மீட்டெடுக்கும் ராகுகேது பயிற்சி. இழந்ததை மீட்டெடுக்கும் ராகுகேது பயிற்சி. இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சி எடுத்து சுயமாக உங்கள் சுயத்திறமைக்காக ஓடி உழைச்சிங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். உங்களை அடையாளம் காட்டும் இந்த பிரபஞ்சம். நல்ல நிலைமையில நீங்கள் வந்து ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஆற்றலை இந்த ராகுவும் கேதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வழங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தது. உங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமான யுத்தம் அதிகமாச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த நல்லுறவு கெட்டு போச்சு. வீடு, இடம், நிலம், வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு மக்கர் பண்ணுச்சு. தொழிலில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிங்க, நிறைய இழந்தீங்க, கடனாளி ஆனீங்க, அவமானப்பட்டீங்க, போராட்டத்தை சந்திச்சிங்க. இத்தனையும் இந்த ராகுகேது பயிற்சியில் நடந்திருக்கு. போன ராகுகேது பயிற்சி 1.5 வருஷம் உங்களை போட்டு உரிச்சு தொங்க விட்டுருச்சு. இப்போ வரக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருது. 3ஆம் இடம்னா என்னது? உபஜய ஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு, பாக்கியஸ்தானம். அப்ப கடவுளே உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்ய போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூக்கி விடுறதுக்கு, வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் இப்ப தயாரா இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு வெற்றியோட நீங்க பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூப்பரா இருக்கு. டோன்ட் வரி, கவலையே பட வேண்டாம். 3ஆம் இடத்துக்கு வர்ற ராகு உங்களுடைய ராசியை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 1, 3, 5. அப்ப இடமாற்றம் புகழை தரும். கம்யூனிகேஷன்னால புகழடை போறீங்க. ஒரு நல்ல தகவல்னால நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிக்கும் இடையே உறவுகள்ல கசப்பு இருந்தா சரியாக போகுது. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா வில்லங்கம் ஏற்பட்டிருந்தா ரெக்கவரி ஆயிரும். உங்க தந்தையாருக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தா ரெடி ஆயிரும்.
ஹெல்த் நல்லா தான் இருக்காருன்னா கவனமா இருக்கணும். தனுசு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சி, புதிய தொழில் முயற்சி, புதுசா வெற்றி அடையணும், புதுசா வீடு வாங்கணும், புதுசா ஒரு இடம் வித்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப சாத்தியம். அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். தனுசு எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கிய பயணம். நான் அடிக்கடி என்னோட வீடியோவில் அதுதான் சொல்லுவேன். தனுசு ஒரு இலக்கை நோக்கிய பயணம். அந்த பயணத்தை அந்த தனுசு எப்பவுமே கைவிட்டது கிடையாது. நான் நிறைய தனுசு ராசிக்காரர்களோட பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள், உறவுகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே இறுக்கமா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் நான் விடமாட்டேன், ரொம்ப வைராக்கியமா தன்னம்பிக்கையா நகரும் தனுசு ராசி அன்பர்கள். நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் தனுசு ராசி. அவர்களும் அப்படித்தான். அந்த எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அழுதுட்டு இருப்பாங்களே ஒழிய அடுத்த கட்டத்துக்கு நகரணும், நமக்கு கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு, நம்ம நல்லா தான் இருப்போம்னு நம்பி வாழ்றவங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி, 9ஆம் இடமே தெய்வ அனுகூலம் இல்லை, அது பாக்கியஸ்தானம்னு வேற சொல்றோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க, சிலருக்கு தந்தையால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு தந்தையால் யோகமும் ஏற்பட்டிருக்கும். இந்த மன உளைச்சல் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்ப சரியாயிடும். அப்பா கொஞ்சம் அந்யுன்யமாவார், புரிஞ்சுக்குவார் உங்களை. இனிமேல் அப்பா பேசாம இருந்தாருன்னா இனிமேல் புரிஞ்சுக்குவார். உங்களுக்கும் மனைவிக்குமான உறவுகள்ல கசப்பு இருந்தா சரியாயிரும். புதுசா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணமே மாப்பிள்ளை அமையல இல்ல பொண்ணு அமையலன்னு இருக்கிறவங்க இப்ப போய் பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் கிடைக்கும். தூர தேச கோயில்கள் போறது, சீரடி, திருப்பதி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மதுரை, பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர், இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. வெளிநாடு டூரு கூட சிலர் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் இப்ப நல்லா நடக்கும், பிரமாதமா நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்து, அதெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை, ரொம்ப பிரமாதமான அமைப்பை சொல்லுது. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது இடமாற்றம். சார் நான் இடம் மாறி வெளிநாடு போலான்னு இருக்கிறேன், வெளியூர் போலான்னு இருக்கிறேன், இல்ல படிக்கிறதுக்காக நான் மாறி போலான்னு இருக்கிறேன், எங்களுக்கு இதெல்லாம் சக்சஸ் ஆகுமானா 100% சக்சஸ் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையே இல்லாம இருக்காங்க, ஐவிஎஃப்ல இல்ல செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரி நாங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்னா கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாள் குழந்தை இல்லை, இயற்கையா எங்களுக்கு இப்ப கிடைக்குமா, எங்களுக்கு எல்லா நாள் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இயற்கையா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுக்கும் இப்ப சப்போர்ட் பண்ணும். தனுசுக்கு ரொம்ப பிரமாதமான அமைப்பா இருக்கும். அப்போ இவ்வளவு விஷயங்களை ராகுகேது கையில் எடுத்து செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு விஷயங்களை ராகுகேது ஒவ்வொரு மனிதனுக்கு அது நடத்திட்டு வர்றாங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க பேராசையை கொஞ்சம் தூண்டுவார். ஏன் சிம்பிளா செய்யறையே, பிரமாண்டமா பண்ணு அப்படின்பாரு. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், ஒரு 20 பேர் வர இடத்துல ஒரு 60 பேர் வந்துருவாங்க, இல்ல 200 பேர் வர இடத்துல 400 பேர் வந்துருவாங்க. பிரம்மாண்டமா செஞ்சு காசு விரயம் பண்ண வைப்பாரு. அதையும் நடக்கும். ஏன்னா ராகுனால என்ன சொல்லியிருக்கிறோம், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சின்ன குழந்தைகளா இருந்தா ஹெல்த் அடிபடாம பாத்துக்குங்க. கை காலில் எங்காவது வெளியில போயிட போறாங்க, சிலர் இதெல்லாம் காணாம தேடுவாங்க குழந்தைகளை, ஐயோ எங்க போனான்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் சூழல் வராம பாத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இப்ப படிக்கிற குழந்தைங்க படிக்காமையே இருக்கு, இனியாவது நல்லா படிச்சு டெவலப் ஆவாங்கன்னா இப்ப அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பகவான் கொடுப்பார். நல்ல பிரார்த்தனைகளை அதிகமா எடுத்துக்கங்க. சார் நான் என்ன சார் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அற்புதமான பிரார்த்தனை சுப்பிரமணியர் வழிபாடு. சுப்பிரமணியர் வழிபாடு சூப்பரா கேட்கும். முருகர் அம்சத்துல சுப்பிரமணியர் ரெகுலரா வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடு, வியாழக்கிழமை ஸ்ரீராமர் வழிபாடு எடுத்துக்கங்க. வியாழக்கிழமை ஸ்ரீராமர் வழிபாடு எடுத்துக்கங்க, ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பொதுவா ராகுகேது பயிற்சிக்கான பரிகாரம்னா காளி, துர்கை, பத்ரகாளி அம்சங்கள், துர்கை அம்சம், மகிஷாசுரவர்தினி, வாராகி, பிரித்யங்கரா, சரபேஸ்வரர், பைரவர், இந்த மாதிரி உக்கிரமான நிறைந்த கோரை பற்களை வைத்திருக்கிற தெய்வங்களை எல்லாம் நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு உயரத்தை கொடுக்கும், வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு இந்த ராகுகேது பயிற்சி நல்லது பண்ணாதா. குரு பயிற்சி தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வீடு கட்டுவோம். ராகுகேது அதுக்கு ஈக்குவலா கொடுத்து செய்வார். குருவை தாண்டி கூட அவர் செஞ்சிருவார் சில நேரங்கள். ஏன்னா ராகுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. அவர் சாதாரண பிளானட் அல்ல, அனுபவத்துல சொல்றேன், எங்கேயுமே மூல நூல்கள் இல்லை, குருமார்கள் கற்றுக் கொடுத்தது தான் எல்லாம். அனுபவத்துல நான் இதை பேசுறேன் உங்ககிட்ட. அப்ப இதை கரெக்டா கொண்டு போக அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். கரெக்டா பிளான் பண்ணி திட்டம் போடணும். ஏன்னா 3ஆம் இடம் தான் உங்களுடைய முயற்சி, 9ஆம் இடம் உங்களுடைய பாக்கியம். அந்த 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ராகுவும் கேதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்ப நீங்க எவ்வளவு திடகாத்திரமா வேலை செய்யலாம் தெரியுங்களா?
சோர்ந்து மட்டும் படுத்துடக்கூடாது. ஏன் உங்களுக்கு குருவுமே உங்க ராசியை பார்த்துடுறாரு. இவ்வளவு கால நெருக்கடியில் இருந்த உங்களுக்கு இந்த ராசியை பார்த்ததுனால ஒரு வளர்ச்சி கிடைக்கும், ஒரு உயரம் கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும். பலவீனமாக இருந்தவங்கெல்லாம் நான் பலம் பெற போறேன், வாழ்க்கையில உயரத்துக்கு வர போறேன், நல்லா இருக்க போறேன். பிரிந்த உறவுகளை கூட ஒன்று சேர்த்தோம். கணவன் மனைவிக்கு இடையே கூட பிரச்சனைகள் இருந்தா அதுல இருந்து கூட நீங்க வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆவீங்க. குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தை வெளிநாடு போகணுங்களுக்கு வெளிநாடு போகும். இத்தனை விஷயங்களையும் ராகு கேது பயிற்சி செய்ய காத்திருக்கிறது. எனவே தனுசுக்கு வெற்றி ராகு, வீர ராகு, ஜெய ராகு வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். கடந்த 7.5 ஆண்டுகளாக காலமாக 7.5 சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி இப்பதான் விடுபட்டிருக்கு. குருவும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராகு கேது வந்து குடும்பம், பொருளாதாரம், தனம், கல்வி அப்படிங்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு, 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வர்றாரு. இது நல்ல பயிற்சியா சார் அப்படின்னா, 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இதுவரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகுவும் 9ஆம் இடத்துல இருந்த கேதுவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல இடம் இல்லை. ராகு கேதுக்கு ஒரு சிறப்பான இடம் இல்லை. ஆனா அதுலதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுங்களா? குரு கடந்த வருகின்ற 1 வருடத்திற்கு அந்த ராகுவை பார்ப்பார். பெரிய ஒரு நெருக்கடி வர்றத ஒரு 70% குறைப்பார். அந்த 2ஆம் இடம்ங்கிறது பணம், நீங்க வாங்குறது, உங்களுக்கு வர்ற பணம், இல்ல நீங்க யாருக்காவது கொடுக்கறது, புதிய வரவு. 2ஆம் இடம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம், இல்ல ஒரு குழந்தையே நமக்கு உருவாகுது, இதெல்லாம் புதிய வரவு. 8ஆம் இடம் என்பது நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை. இது எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து, மேகங்கள் சூழ்ந்து நிக்கிற மாதிரி இந்த ராகு கேது உங்களை சூழ்ந்து நிக்குது. இப்போ இதுக்கு பயப்பட தேவையில்லை. புதுசா ஏதாவது பெரிய முயற்சிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. பரிகாரம் தான், இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லைன்னா காசு, பணம், பொருளாதாரம்னு எதையாவது கொண்டு போய் மாய விலையை விரிச்சிடும். உங்க பேச்சு தப்பா பேச ஆரம்பிச்சிடும். யாராவது கிட்ட அப்ரோச் பண்ணும்போது தப்பா பண்ணிடுவீங்க, பேச தெரியாம பேசிடுவீங்க. ஏன்னா 2ல வாக்குஸ்தானத்துல ராகு, பேச்சுங்கிற இடத்துல ராகு. இதுல பிளஸ் என்ன தெரியுமா சார்? என் குழந்தைக்கு 4 வயசு ஆச்சு, இப்ப வரைக்கும் பேச்சே வரல சார்னா இப்ப பேச ஆரம்பிக்கும். அது ஒரு பிளஸ். சார் நிறைய நான் அவமானப்பட்டுட்டேன் வாழ்க்கையில, துன்பத்தை தாண்டி நான் எதையுமே நான் பார்க்கல சார்னா அந்த துன்பங்கள் இப்ப தூள் தூளாகும். அதுவும் நடக்கும். கெட்டதை மட்டுமே இந்த ராகு செய்யாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். அப்ப 2ஆம் இடத்துக்கு நான் ரொம்ப காலமா எனக்கு ஒரு பணம் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், இப்ப வருமானா வரும். நான் கொஞ்சம் கடன் எல்லாம் அடைச்சு ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது சார்னா தோணும். உங்க உயில் சொத்து, உங்க பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்துல பிரச்சனைகள் இருக்கு சார், சரியாகுமானா ஆகும். இப்படி நன்மையும் தீமையும் கலந்து கலந்தே தான் அந்த ராகு கேது பயிற்சி கொண்டு போகும். அதுல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப விசேஷமான அமைப்பா பார்க்கப்படுது இந்த ராகு. அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்க பேச்சுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால முடியும்னா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது, பிரச்சனை பண்ணி விட்டுரும், போராட்டத்தை கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முழிக்காதீங்க, தவிக்காதீங்க. உங்க ஜாதக கட்ட அமைப்பு, உங்க கட்டம் 12 கட்டம் 9 கிரகம், உங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க எங்கிட்ட தான் பார்க்கணுங்கிறது இல்லை. நீங்க இன்னும் வெளியில உங்க நண்பர்கள், குடும்ப ஜோதிடர்கள்ட்ட தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. அதனால எந்த தப்பும் இல்லை. பார்த்து தெளிவுபடுத்திக்கிங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 7.5 வருஷம் உங்களை துவைச்சு காய போட்டுருச்சுங்க. அடினா இன்னும் அடி இல்லை, அவ்வளவு நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை. என்ன பண்ண முடியும்? 7.5 சனின்னா சொல்லுவாங்க சார், மகர ராசி என் சொந்த ராசி சனி பகவானுக்கு, அவர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஒண்ணுமே செய்யல, அதுதான் பிரச்சனை. ஏதாவது செஞ்சிருந்தா தான் நீங்க டெவலப் ஆயிருப்பீங்க. அப்போ எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. சனி விலகிடுச்சு, 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டாரு. மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணாலும் உங்களுக்கு சனீஸ்வரன் 3ஆம் இடத்துக்கு போனது வெற்றி. உங்களோட இடம், நிலம், வீடு, டாக்குமெண்ட், வம்பு வழக்குன்னு பிரச்சனை இருந்தால் உங்க இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை தீரும். ஒரு சொத்து விற்கிறதுக்காக நான் ரொம்ப காலமா முயற்சி பண்றேன், அதுல தட பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, பத்திரம் தொடர்பான பிரச்சனையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது இப்ப முடிவுக்கு வரும்.
அதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சூப்பரா இருக்கு, பயந்துக்கவே வேண்டாம், கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். அதே போல உங்களுக்கு நேரா 8ஆம் இடத்துக்கு ராகு பார்வை இருக்கு. அப்போ உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அவமானங்கள் வராம நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்க அம்மாவுக்கு சர்ஜரி, கீழே மேல விழுகிறது, டிஸ்டர்ப் வர்றது கவனமா இருக்கணும். தாயார் இருந்தாங்கன்னா, இந்த வெளிநாடு போறேன், வெளிமாநிலம் போறேன், பணம் கட்டுறேன் அப்படின்னா, பணம் கட்டும்போது ஜாக்கிரதையா கட்டுங்க. நான் வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், இல்லை படிப்புக்கு ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லி ஏதாவது ஏஜென்ட் கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே போல நான் அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது நம்ம இது பண்ணிக்கலாமா அப்படின்னா, அந்த காலகட்டத்தில நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க. ஏதாவது நம்பி ஏமாந்துடாதீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், உங்க பேச்சு, உங்களுக்கு வர்ற வருமானம், அடிப்படை கல்வி. குழந்தைங்க 10வது 8வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது 2ஆம் இடம் தான். நல்லா படிச்சுட்டு இருந்தா படிப்பு கொஞ்சம் டேஞ்சர் பண்ணுவார் ராகு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவச்சொல், அசிங்கம், அவமானம், வயசு பையங்க, வயசு பொண்ணுங்க, டீனேஜ், அவங்க 15 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிக்கிற பொண்ணுங்க, லவ் வந்துருச்சு சார், அவமானப்பட்டுட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு சரியில்லை, ஏதாவது ஒரு தலைவலியை ராகு கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல போயிட்டு இருக்கு ராகு. ஏன் இப்போ ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே யுத்தம் நடக்கும், வாக்குவாதம் நடக்கும், பிரச்சனைகளை கொண்டு வந்து தள்ளும் போட்டு, உங்களை என்னடா என்ன செய்தின்னு கேட்கும். அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நிதானமா நடந்துக்கணும். வாயை புடுங்கும், நாக்க விட்டு இழுக்கும், பேசு, ஏன் சும்மா இருக்க, பேசி ஏதாவது ஃபோர்ஸ் சண்டை போடுன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே உங்களை டியூன் பண்ணும், ஃபைன் டியூன் பண்ணும். போய் ஏதாவது பேசி வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னா பிரிவினை தான். ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பிரிச்சு கூட்டு போயிடும். அப்புறம் நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற அளவுக்கு போயிடும். அதெல்லாம் இல்லாம 7:30 தான் முடிஞ்சிருச்சே, இனியாவும் நிம்மதியா இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை. நீங்க கவனமா இருக்கணும், கண்டிப்பா பார்த்து தான் இருக்கணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா உங்களை தொல்லை பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா மகரம் பெருமாள், பாம்பு மேல் படுத்திருக்கின்ற பெருமாள் வழிபாடு, ரங்கநாதர், சயனகோல பெருமாள், மனித முகம் இல்லாத பெருமாள் நரசிம்மர், வாளுள்ள மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு நரசிம்மர், ஆஞ்சநேயர், இவங்களெல்லாம் கெட்டியே பிடிச்சிக்கணும். சனிக்கிழமை ராகு காலத்துல போய் உட்கார்ந்துருங்க. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, 2 நெய் விளக்கு போடுங்க. முடிஞ்சா ஆஞ்சநேயருடைய நரசிம்மருடைய மூல மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா ஒரு 54 முறை படிங்க. டெய்லியுமே படிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர், பைரவர், ருத்ர மந்திரம், மூல மந்திரம் எல்லாம் படிச்சீங்கன்னா அன்னைக்கு நீங்க நான்வெஜ் தொடவே கூடாது. சரி படிச்சுட்டுமே நம்ம மத்தியானம் சாப்பிடலாம் வேணா, பாராயணம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, மைனஸ் ஆயிடும். அதனால இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல், பேச்சு, புது கல்யாணம் பேசுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இடம் வாங்குறது, இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், இதுல எல்லாமே கொஞ்சம் ஃபர்தரா ஜாக்கிரதையா இருந்து மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தொல்லை கொடுத்துரும், டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அப்போ ராகுகேது பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக தொழிலை விரிவுபடுத்தும் போது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிட்டு, 2ஆம் இடத்துக்கு ராகு வருது, அது மட்டும் இல்லை, அந்த 2ல் ராகு 8ல் கேது வருது இல்லைங்களா, அந்த கிரகத்து அந்த ராகு கேது உங்க ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல பயணம் பண்ணுதுங்கிறதையும் நீங்க ஒரு செக் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ வாழ்க வளர்க, உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனை காலங்களை கடந்து இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்க. இனியும் வரும் காலம் ரிலாக்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி நான் வணங்குற அன்னை வாராகியை வேண்டிக்கிறேன். கும்பம் ஒரு நிறைந்த நீர் குடம், காலச்சக்கரத்துக்கு 11வது இடம், லாபஸ்தானம், அவரே பாதகஸ்தானம். அப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது கும்பம் தான் சொல்லுது. எல்லாமே அளவா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். கும்பம் தெளிவா சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு முடிகிற தருவாய், 2ஆம் அதாவது பாதச்சனியா போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் கடந்துக்கிட்டீங்கன்னா ஓகே. உங்க ராசிக்கு குரு பயிற்சி உங்க ராசியை பார்க்க போறாரு 1 வருட காலத்திற்கு. நல்லா இருக்கும், யோகமா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க ராகு கேது. உங்க ராகு எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல இருந்தார். கேது 8ஆம் இடத்துல இருந்தார். நிறைய அவமானம், நிறைய போராட்டம், தொழில் செய்யறவங்களுக்கு பணம், பொருளாதாரம், குடும்பத்துக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸு, வீண் விரயங்கள், அவமானங்கள், உறவுகள் பிரியுறது, சண்டை சச்சரவு,
வாக்குவாதம், யுத்தம், இத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் கும்பம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏன் இப்ப இந்த நிகழ்ச்சி பார்க்குற வரைக்கும் கஷ்டம் தீரலையே சார், எனக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது சொல்லுங்கிற கும்பம் நிறைய இருக்கு. அந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இப்ப ஜென்மத்துல ராகு வருது. அப்ப பிரம்மாண்டமா வாழ வச்சிருமா அப்படின்னா, கண்டிப்பா ராகு ஜென்மத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் குழப்பம் அடைய வைக்கும். உங்களை பேராசையை தூண்டுவார், பிரம்மாண்டமா சிந்திக்க வைப்பார். உங்க தசாபுத்தியை பொறுத்துதான் நீங்க அடுத்த நடவடிக்கை ஸ்டெப். இது பொது கருத்து. இப்ப பயிற்சி, ஆனா உங்க ஜாதகத்திலேயே ஒரு தசாபுத்தி அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் சூப்பரா இருக்கும், உயரத்துக்கு போயிடலாம். அடுத்த கட்டத்துக்கு நல்ல நகர்வு இருக்கும். அப்ப ஜென்ம ராகு வரும். ஜென்ம ராகுன்னு என்ன? உங்க ராசி மேல சந்திரன் மேல ராகு போறது தான் ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துக்கு கேது வருவார். சார் கல்யாணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் உண்டு. கல்யாணமே இல்லை இவ்வளவு காலம் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு, இல்லைன்னா திருமணத்துக்கு வாய்ப்பு, குழந்தை வாய்ப்பு. குழந்தை திருமணமாகி குழந்தை இல்லாம நாங்க இருக்கோம் சார், எங்களுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா, விமோச்சனம் கிடைக்குமானா குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. சார் எனக்கு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி செயற்கை கருத்தரிப்புக்கு போறோம் சார், முயற்சி பண்ணலாமானா பண்ணலாம். பூர்வீக சொத்துல எங்களுக்கு தொந்தரவு இருக்கு சார், அதெல்லாம் சரியாகி நாங்க நல்லா இருப்போமானா நல்லா இருப்பீங்க. 2வது குழந்தைக்கு நாங்க ட்ரை பண்ணலான் இருக்கோம், ஓகேவா சார்? ஓகே. வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூர் வெளிநாடுகள்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு தேடுதலை நாங்க விரிவுபடுத்தி போலான் இருக்கிறோம், போய்க்கலாம். இத்தனையும் பாசிட்டிவ் தான். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, கிடைச்சிருமா, சரியாயிருமா சார்? கண்டிப்பா சரியாவார். உங்க அம்மா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வராம இருந்துச்சு, இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு. சார் வேலையில ப்ரமோஷனே இல்லாம இருந்த சார், இப்ப ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். இதுலயே மைனஸ், சார் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, சுமூகமா போயிட்டு இருக்கு, சண்டை சச்சரவு வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு பெரிய அளவுல பாசிட்டிவா கொடுக்குறாரு, ஒரு பெரிய அளவுல மைனஸையும் கொடுக்குறாரு. ஆனா இத்தனைக்கும் உங்க ஜென்மத்தில் இருக்கிற ராகுவை குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப இவர் பெருசா தப்பு பண்ண விட மாட்டார். இந்த குரு பயிற்சி 12 மாசம் இருக்கும், ராகுகேது பயிற்சி 18 மாசம் இருக்கும். அப்ப 18 மாசத்துல 12 மாசம் குரு பார்வையில் இருப்பீங்க. ஒரு 6 மாசம் மட்டும் இல்லை. அப்போ கொஞ்சம் அந்த 6 மாசம் டஃப்பா இருக்கும் உங்க ராசிப்படி. 6 மாசம், ஏன்னா அப்ப குரு 6ஆம் இடத்துக்கு வந்துருவார். இந்த ராகுகேது பயிற்சி முடிகிற தருவாயில் 6ல் குரு ஊரில் பகை, அப்போ அந்த காலகட்டம். ஆனா அது வரைக்கும் இந்த 5ல் இருக்கிற குரு உங்களை வாழ வைப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், புகழ்ச்சியை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். அந்த ராகுவும் லக்னத்தில் இருப்பதால் அலைச்சல் நிறைய இருக்கும், பயணம் நிறைய இருக்கும், வெளியூர் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளை கொடுப்பார், திருமண வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுப்பார். அடுத்தடுத்து பிரம்மாண்டமாக சிந்திக்க வச்சு நல்ல வீடு கட்டணும், பெரிய அளவுல வரணும், வெற்றியாளனா பரிணமிக்கணும், முதலீடுகள் போடணும், தொழில் செய்யணும், பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யணும். இப்ப பார்ட்னர்ஷிப் சுமூகமா போயிட்டு இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்ல கசப்பு வரும், ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இது எல்லாம் பொதுவா சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் உங்களுக்கு உங்க ஜனன ஜாதகத்திலேன்னு ஒரு அமைப்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அதைத்தான் நீங்க தீவிரமாகவும் தெளிவாகவும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை தொல்லை பண்ணும், மன உளைச்சலை கொடுக்கும். ஏதாவது மாரக காலம் கண்ட காலம் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பரிகாரங்கள் எடுத்துக்கங்க, இறை பரிகாரங்கள் எடுத்து ஒரு ஹோமம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ஆயுள் ஹோமம் பண்ண வேண்டிய சூழல், ஒரு 65-70 வயசுல எல்லாம் இப்ப இந்த கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஹோமம், ஒரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா கேட்கும். கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத சுவாமியை வழிபட்டு அதுக்கப்புறம் ராகு பகவானுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி 18 நெய் தீபம் போட்டு கருப்பு உளுந்து தானம் பண்ணி ஒரு மாலையும் வஸ்திரமும் ராகு பகவானுக்கு சாற்றி வெள்ளி நாகர் வாங்கி தலை சுற்றி உண்டியலில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அமர்ந்து மானசீகமா தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும். அதே போல கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்க நாகநாத சுவாமி கீழப்பெரும்பள்ளம் கேது பரிகார ஸ்தலம் அங்க போய் ஒரு 7 நெய் விளக்கு போட்டு மானசீகமா வழிபட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லா கேட்கும். அப்ப ராகுனா காளி, துர்கை, பத்ரகாளி அம்சம், கேதுனா விநாயகர், ஆஞ்சநேயர், இந்த வழிபாடுகளை நீங்க பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கஷ்டம் நஷ்டம் இருந்தா கூட தீர்வு, பரிகாரம், பிரார்த்தனைகள்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க ப்ராப்பரா செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி 100% கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம்.
ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு தர காத்திருக்கிறது. வீண் அலைச்சல் இருக்கும், மன நிம்மதி கெடும், மன உளைச்சல் வரும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதையெல்லாம் நீங்க நிதானிச்சு, நமக்கு ஜென்ம ராகு இருக்கு, நம்ம நிதானமா போகலாம், அமைதியான 7.5 சனி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அமைதியா போகலாம். பெரிய லெவலில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்போம், கேட்டு செய்வோம். இதனால பெனிஃபிட் இருக்கா, ஆர்டர்ஸ் இருக்கா, நம்ம கரெக்டா பண்ணா நம்ம ஜெயிச்சிருமாங்கிறதெல்லாம் நாமளே திங்க் பண்ணி உட்கார்ந்து அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது உங்களுக்கு மன அமைதி கெடாம வளர்ச்சியும் லாபமும் கொடுப்பார் ராகு. உங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை கெடுக்கிறதுக்கு இந்த ராகுகேது தயாரா இருக்கு. அமைதியா இருந்துக்குங்க, வாக்குவாதம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்ல பிரிவினை கொடுக்கறதுக்கு கிரகம் தயாரா இருக்கு. அமைதியா இருங்க, வாக்குவாதம் வேண்டாம். ஏதாவது பேசினீங்கன்னா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பிடிச்சு உங்களை குற்றம் சுமத்தி, நீ தான் எல்லாம் பண்ண, உன்னாலதான் நம்ம நிறுவனம் கட்டுச்சு, குடும்பம் கட்டுச்சுன்னு எதையாவது ஒன்று பட்டம் சுமத்திடுவாங்க. அதனால நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு, குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த குரு பார்வை ரொம்ப பிரமாதமான அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். ராகுகேதுவை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்ன பரிகாரங்களை கொஞ்சம் சிரத்தையா பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க 7.5 சனியில் இருக்கீங்க, இன்னும் 2.5 வருஷம் மீதி இருக்கு. இருந்தாலும் இந்த ராகு பிரம்மாண்டமா போகாம நிதானமா திங்க் பண்ணி கரெக்டா போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவார். மீனம் காலச்சக்கரத்திற்கு 12வது ராசி, கடைசி ராசி. இப்ப ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. குரு பயிற்சியும் பெருசா ஃபேவரபிளா இல்லை, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ராகு இப்போ ஜென்மத்திலேயே இருக்கார். ஜென்மச்சனி, ஜென்ம ராகு. ஜென்மச்சனியே ஒரு போட்டுருச்சு, ஜென்ம ராகு அதை விட போட்டு பாடாப்படுத்துது. இப்ப அந்த ராகு மே மாசம் 18ஆம் தேதி விலகி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. தூக்கமே இல்லை சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். முதல் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். தூங்கின பல மாசம் ஆச்சு சார், பல வருடம் ஆச்சு சார்னு யாராவது இருந்தா இனி தூக்கம் நல்லா வரும். மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்துட்டு இருந்ததுன்னா மருத்துவ செலவுகள் குறையும். நிறைய வீண் விரயங்கள் ஆக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சுப விரயமா மாறும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு காது குத்து நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது, ஏதோ ஒரு சுப விஷயம், வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்கன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும். சார் நிறைய கடன் வட்டி கட்டிட்டு இருக்கேன், ஒரு சொத்தை வித்து ஒரு கடனை அடைச்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன் சார்னா தாராளமா செய்யலாம். உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் உண்டு. மீனராசிக்காரங்க அம்மாவை போட்டு படுத்தி எடுத்துருச்சு ராகு. வீட்டுக்குள்ள கூட பாம்பு வந்துருச்சு சாருங்கிறீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இடத்துல பாம்பு வர்ற இடமே இல்லை, எப்படி வந்துச்சுன்னே தெரியல, வீட்டுக்குள்ள கேட்டு கிட்ட வந்துட்டு போயிடுச்சு, நான் வீட்டை விட்டு வெளியில வர்ற பாம்பு என்னை கிராஸ் பண்ணி போகுது, ரோட்ல போறேன் தெரியுது, இதெல்லாம் இல்லைன்னா பாம்பு கனவாவது எங்களை மிரட்டிருச்சு சார். இப்படி ஜென்மத்தில் ராகு போகும்போது இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். 7ல் கேது இருந்தது, உங்களுக்கும் உங்க கணவருக்குமான உறவுகள் சரியில்லை, யுத்தம் நடந்திருக்கு, பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை, 2வது குழந்தையினால மன உளைச்சல், மன நிம்மதி கட்டுறது, இத்தனையுமே அதெல்லாம் போயிருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த காலகட்டம் மாத்துது. 6ஆம் இடத்திற்கு கேது வர்றாரு. 6ல் கேது உபஜயஸ்தான கேது, எதிரிகளை வெல்லக்கூடிய காலம். யாரெல்லாம் எதிரி பகை தொந்தரவுன்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு. 12ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு. வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்றேன், படிப்புக்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன், வேலைக்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன், வெளிநாட்டு வேலையில் இருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ பாசிட்டிவா நடக்கும், பிளஸ்ஸா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்லுதுன்னா ராகுகேது பயிற்சி ஆழம் பார்த்து காலை வைக்கணும்னு சொல்லுது. ஆழம் பார்த்து காலை வைக்கணும். ஏன் அப்படி? 12ஆம் இடம்ங்கிறது வீண் விரயம் மருத்துவ செலவையும் சொல்ற இடம். 6ஆம் இடத்தை பார்க்குது, அது கடனை சொல்லுகின்ற இடம். 2ஆம் இடத்தை பார்க்குது, உங்க வருமானத்தை சொல்லுகின்ற இடம். 9ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ஆயுளை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியை சொல்லக்கூடிய இடம், உங்க பேராசையை தூண்டி உங்க பணத்தை கொண்டு லாக் பண்ண வைக்கிற இடம். இதுவும் மைனஸ் இருக்கு, பிளஸ் நிறைய இருக்கு, மைனஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆழம் பார்த்து காலை வைக்கணும். நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இது செய்யலாமா வேண்டாமா, இத்தனை விஷயங்களை நீங்க யோசிச்சு பண்ணணும். பண்ணலை அப்படின்னா தலைவலி தான். கவனமா இருக்கு. ஏன்னா ஜென்மச்சனி அடுத்தது பாதச்சனி, இன்னும் உங்களுக்கு 5 வருஷம் சனி பயிற்சியில சனி பெண்டிங் இருக்காரு.
அப்ப ராகு கேது 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வருது, நல்லது இல்லையானா நல்லது தான், மோசமெல்லாம் இல்லை. உங்களை ஒரு நல்ல நிலைமையில கண்டிப்பா வச்சிருக்கும். நீங்க எதுக்குமே பேராசைப்படாம எல்லாரும் உறவுகள் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசியில மீனமும் முதன்மையான ராசி. எல்லாரும் வேணும். என்னன்னா கோபம் டக்குன்னு ஒவ்வொரு சில நேரத்துல டக்குன்னு கோபம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரேரா வந்தாலும் வார்த்தைகளை பேசி உறவுகளை கெடுத்துக்குவீங்க. அதுவும் ஒரு மைனஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடமே செவ்வாயோட வீடு. அப்ப நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதே போல வருமானம் ஏதாவது பண்ணணுங்கிற தீவிர தாக்கம் இருக்கிற ராசி மீன ராசி. எப்படியாவது வருமானம் பண்ணி ஜெயிக்கணும், முன்னேறணும். இப்ப புதிய வருமானம் பண்றதுக்கான வாய்ப்பு. கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தது, சண்டை சச்சரவா இருந்தது, இனியாவது எல்லாம் ஒழுங்காகி சரியாயிருமானா சரியாகும். ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற காலமாக 100% இருக்கும். மருந்து மாத்திரையா எடுத்துக்கிட்டு இருந்த சார், மருத்துவமனையா ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கினேன், இனியாவது எனக்கு விமோச்சனம் கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு விமோச்சனம் உண்டு. ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அது இல்லாம இல்லவே இல்லை. ஒரு பாசிட்டிவா இருக்கு, ஒரு பலமான ஒரு அமைப்பா இருக்கு. ஏன்னா எப்பவுமே 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகளை வெல்லுகின்ற இடம், கடன்களை அடைக்கின்ற இடம் 6ஆம் இடம். அங்க கேது வர்றது யோகம் தான். ஆனா கண்டிப்பா புதுக்கடன் வாங்கிடுறேன், வட்டி கட்டுறேன், வட்டிக்கு பணம் வாங்குறேன், ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னா நகையெல்லாம் அடமானத்துக்கு வச்சு ஒரு அமௌண்ட் சோர்ஸ் பண்ணி நான் ஒரு தொழில் பண்ணலாம் இருக்கிறேன்னா உங்க சுய ஜாதகத்துல, உங்க ஜனன ஜாதக கட்டத்துல ஏதாவது நல்ல நேரம் இருக்கா, அதுல தசாபுத்தி யோகமா இருக்கா, பிரச்சனை இல்லாம இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை போட்டு தொந்தரவு பண்ணி தான் விடும், மைனஸ் தான் பண்ணும். அகலக்கால் வைக்கிறது, ஆழம் பார்த்து கால் வைக்கிறது, கவனம் கவனம் கவனம். மற்றபடி எந்த டிஸ்டர்பும் இல்லை. இந்த காலத்துல நிறைய, இந்த பயிற்சி காலத்துல நிறைய கடன் அடைப்பீங்க, எதிரிகளை வெல்லுவீங்க, நோயிலிருந்து மீளுவீங்க, மன அமைதி கிடைக்கும். ஒரு அப்பா அம்மா கூட சண்டை சச்சரவா இருந்தால் சரியாகும். உறவுகளுக்குள்ள கசப்பா இருந்தால் பிரிவினை எல்லாம் சரியாகும். உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான உந்து சக்தி இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் குழந்தைங்க வெளிநாடு வெளியூர் போய் அவார்டு வாங்குறதுக்கெல்லாம் காலம். ஒரு பரிசு வாங்கினாங்க, ஒரு அவார்டு வாங்கினாங்க, ஒரு ப்ரமோஷன் வாங்கினாங்க, ஒரு சம்பள உயர்வு வாங்கினாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இந்த ராகுகேது பயிற்சி கருதப்படுது. அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான பரிகாரமா நல்ல உக்கர தெய்வமான நரசிம்மர், சரபேஸ்வரர், பிரித்யங்கரா, இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க அதிகரிச்சு, முருகர் வழிபாடை மறந்துடாதீங்க. இனி அடுத்து வர்ற 1.5 வருஷத்துல அதுவும் மலை மேல் இருக்கிற முருகர் வழிபாடா இருந்தா உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா செய்யும். பொதுவாகவே இந்த ராகுகேதுக்கு காளி, துர்க்கை, ஆஞ்சநேயர், விநாயகர், சரபேஸ்வரர், வாராகி, பிரித்யங்கரா, மகிஷாசுரவர்தினி, பைரவர், இந்த மாதிரியான தேவதைகள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் வழிபட்டீங்கன்னா இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து நீங்க முழுமையா விடுதலை அடையலாம். கவலைப்படாதீங்க. இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலான பயிற்சியாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. மீனராசி அன்பர்களுக்கு என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்கள். மேசம் முதல் மீனம் வரை அனைவருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி ஒரு நன்மையை செய்யட்டும். நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.